பக்கத்தில் இருக்கவங்க கூட என் காம்படிட்டர், எதுக்கால இருக்கவங்க கூட காம்படிட்டர். நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இது என்னோட சீக்ரெட், இது என்னோட வளர்ச்சி. அப்படியே தான் இருந்த ஒரு எறால இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பையன் வந்திருந்தான். அப்போ 9 to 5 இருக்கான் அந்த பையன். எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும், நான் உள்ளே வரேன், எனக்கு வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்தான். நான் கூட யோசிச்சேன், இவனுக்கு எப்படி இங்கே கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, சரி ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற மாதிரி அவனும் உட்காந்துருந்தான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு நான் கடைசி அவன்கிட்ட போய் நிற்கிறேன். என்னப்பா தம்பி எப்படி இருந்தது ஈவன்? அக்கா 2 லட்ச ரூபா க்ளோஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் அட்வான்ஸில் வாங்கியாச்சுங்கக்கா அப்படிங்கிறான். ட்ரேட் ஷோஸ் போட்டால் எனக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இது மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டாலுக்கு 3 lakhs காஸ்ட் பண்ணாங்க. மினிமம் 3 lakhs காஸ்ட். விசிட்டர்ஸ் வந்தாலுமே விசிட்டர்ஸ்க்கு வந்து என்னன்னா பேனல் டிஸ்கஷன் 5000 ரூபாய் கட்டு, சும்மா பார்க்க வரையும் 3000 ரூபாய் கட்டு. ஆனால் இந்த எல்லா மாடலையும் காமனாக நான் பார்க்குற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஆக்சுவலி ஃபவுண்டர் சங்கத்தை ரன் பண்ணுறதே ரிமைனிங் ஃபவுண்டர்ஸ் தான், நாட் ஃபவுண்டர்ஸ். அட் அ சர்டைன் பாயிண்ட் 2 பேருமே கால் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் தெரியுமா, முன்னாடி ஆடி காரில் கெத்தா போவாங்க, பின்னாடி எம்ப்ராய்டரி கட்ட தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாட்டிக்கு நான் புல்லு கட்டு கொண்டு போறேன், அதே ஆடி காரில் போவோம் டிக்கில் இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுறதுதான் ரா டேட்டா. நீங்கள் இது அப்படியே இன்னைக்கு மார்க்கெட் இதுதான். ஏங்க 7000 பில்லு 3000 சேவ்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இல்லைங்க, எனக்கு அந்த ஆஃபர் காமிக்குது, அவருக்கு அந்த ஆஃபர் காமிக்கல. அவர் ஏன் ஸ்விக்கி அந்த விஷயத்தை பண்ணோம்? அவன் சின்ன பிராண்டா? இப்போ நைக்கிக்கு எத்தனை யூனிட் இருக்கு, ஆப்பிளுக்கு எத்தனை யூனிட் இருக்கு, கம்ப்ளீட்லி அவுட் சோர்ஸ்ட். அவங்களாம் பெரிய பிராண்ட்ஸாக இருக்கு. ரீசன் என்ன? நீங்கள் ஃபாரினில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, யூரோப்புக்கு போனாலும் சரி, ஏஷியாவில் இருந்து எந்த கான்டினென்ட் போனாலும் சரி, த மேக்ஸிமம் வேரிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜாராவாக இருக்கலாம், ஒரு லூயி விட்டானாக இருக்கலாம். அது எங்கே இந்த ஸ்டிச்சாக இருக்குது போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனுப்பூர் பாளையம் மார்க்கெட். அண்ட் க்ரோ பண்ணக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல ஒரு 6-7 ஃபிகர்ஸுக்கு வந்து உங்களோட ஏஜென்சியை க்ரோ பண்ணிட்டீங்க. உங்களோட பர்சன்டேஜ் ரன்னிங் ஏஜென்சி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் யூஆர் மேக்கிங் 7 ஃபிகர்ஸ். உங்கள் ஃபேக்ட்ரியும் எக்ஸ்போர்ட்ஸ் அது இது நிறைய பண்ணி யூஆர் மேக்கிங் 7 ஃபிகர்ஸ்னா ஜஸ்ட் ராவாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால தேவையானியை தேவைறதை விட்டுட்டு நமக்கு தேவையான ஒரு மெண்டராக இல்லை தேவையான ஈவெண்ட்ஸை நல்லா பஞ்சா இருக்கு ஒரு இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல I've got like 2 interesting entrepreneurs. பண்ணது ஒரே ஈவெண்ட்டு, ஆனால் திருப்பூர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயாச்சு. I've got நவீன் அண்ட் காவ்யா வித் மீ, ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் சங்கம். சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபவுண்டர்ஸ் சங்கம் எப்படி, ஹவு, வென்? ஸோ ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட். திருப்பூர்னு சொல்லிட்டாலே நம்ம வேற ஆப்ஷனே இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுங்க. ஒண்ணுதான், அது மாதிரி தான். ஸோ ஐ எம் ஃப்ரம் டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட். ஸோ ஷீஸ் காவ்யா, அவங்க வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. நைஸ். ஸோ வி ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன். நாங்கள் ரொம்ப நாளாகவே வி ஆர் இன்டு ஒரு கொலபரேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும், பட் வி டோன்ட் நோ ஈச் அதர் ரொம்ப நல்லா தெரியாது. ஓகே. ஸோ ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் வி ஜஸ்ட் மீட் அப் அண்ட் வி ஷேர் அபவுட் அவர் ஐடியாஸ். நான் இது பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்புறம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் என்னோட கம்பெனிக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் இவங்க ஒர்க் நல்லா இருந்தது. ஸோ ஐ ரெஃபர்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2-3 பேருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்போ நாங்கள் ஒரு 1 year ட்ராவல் பண்ணதுக்குமா ஒரு கஃபேல ஒரு ஜஸ்ட் இது மாதிரி ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துருந்தோம். அப்போ தான் ஒரு ஜென்ரல் டாக், நம்ம நெட்வொர்க் ஈவெண்ட்டில் தான் பார்த்து வந்தோம். இன்றைக்கி ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஹவு மெனி நோ ஈச் அதர்? அவங்க எத்தனை பேர்த்துக்கு நான் இது பண்ணுறேன் எத்தனை பேர் பிஸ்னஸ் ஷேர் பண்ணுறோம், எல்லாம் அப்படியே உள்ளேயே வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். சரி, நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஆரம்பிக்கலாமா? இங்கே திருப்பூரில் இருக்கோம், நம்ம திருப்பூரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். கண்டிப்பாக. ஸோ இங்கே நெட்வொர்க் கேபிட்டல் மட்டுமா அப்படின்னு கேட்டால் திருப்பூர் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல்சோ நெட்வொர்க் கேபிட்டல், பட் அதர் பிஸ்னஸ் ஆல்சோ டூயிங் வெல், வெரி வெல். ஸோ அதனால நல்ல மணி ஃப்ளோட்டிங் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் பிளான் பண்ணி சரி ஒரு நெட்வொர்க் ஈவெண்ட் ஆரம்பிக்கலாம். இங்கே தேவைப்படுது, ஏன்னா Tier 1 சிட்டிஸில் இருக்குது, நம்மளையுமே Tier 2 சிட்டிஸ்க்கு கிடையாது. பெருசாக கிளப் இல்லை, அந்த கேப் எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி, வி டெஸ்டட் அண்ட் வி ஜஸ்ட் பிளான்ட். அப்போது ஒரு எந்த அவுட்லைனும் இல்லை, ஓவர் தி நைட் சஃபேல முடிவு பண்ணோம். ஸோ வீக்ஸ் அடிச்சு பிடிச்சி பண்ணியே ஆகிறோம். ஏன்னா ஆமா கைண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன். இவர் வந்துட்டு
ப்ராசஸ் வந்து ஸ்லோவா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன். லக்கீலி வந்து எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சொன்னதுன்னா, இல்ல 2 பார்ட்னர் வந்து ஆப்போசிட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். மோனோடோனஸா இல்லாம நல்லது. பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபவுண்டர்ஸ் சங்கம் ஆரம்பிக்கும் போதுமே என்ன ஒரு பெரிய இதுவா இருந்ததுன்னா, பீப்பிள் வேர் ஆஸ்கிங் லைக் திருப்பூர்லலாம் ஓடுமாங்க அப்படின்னா, என்கிட்டயுமே நெறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. ஏன்னா வந்து நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே திருப்பூர். ஒரு Okay. சின்ன ஸ்கூல், சின்ன காலேஜ் அது மாரி தான். அதுக்கப்புறம் ஐ வாஸ் வொர்க்கிங் வித் டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்சுவலி. எல்லா நெட்வொர்க்கிங் ஈவென்ட்டுக்குமே நான் வெளிய போயிட்டு தான் வருவேன். பட் வெளிய போயிட்டு வந்தாலும் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, திருப்பூர் டசன்ட் ஹேவ் எனி பொட்டன்ஷியல் நான் நம்புனேன். எதுவுமே இல்ல இங்க. நான் வந்து பிசினஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்காக நான் வெளியவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இன் நொய்டா, பெங்களூர், கோயம்புத்தூர்னு டயர் 1 சிட்டிஸ்லயே சுத்திட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்போ வந்து நவீன் அண்ணா தான் வந்து ஐஸ் பிரேக் பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வி கேம் இன்டு கான்டாக்ட் போது இவர பார்க்க ரொம்ப சிம்பிள். பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப ஹம்பிளான கை. ஆல்வேஸ். ஆனா வந்து பட் ஹி வாஸ் டூயிங் கிராஸ் வொர்த் பிசினஸ். அது வந்து சுத்தமா தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் என்னன்னா திருப்பூர்ல இப்படி இருக்கீங்க எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருப்பூர் இஸ் த நம்பர் 1 சிட்டி. 4600 crores சம்திங் வந்து டர்ன் ஓவர் பண்றாங்க. நீ கோயம்புத்தூரை விட வந்து கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா பண்றாங்க. இத்தனைக்கு கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, இதெல்லாம் பண்றாங்க. மல்டிபிள் பிசினஸ்மே அங்க இருக்கு. பட் திருப்பூர்ல பிரதானமா வந்து டெக்ஸ்டைல்ஸ் மட்டும். அதுலயே அவ்வளவு பண்றது பெரிய அதுலயே விஷயம். அவ்வளவு பண்றாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு அப்பதான் அந்த ஐஸ் பிரேக் ஆகுது. திருப்பூர் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் a சிம்பிள் சிட்டி. இது வந்து ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இங்க உள்ள என்டர் ஆகும். ஹேப்பனிங் ஈவினிங் முடிவு பண்றோம். சரி ஃபவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து திருப்பூர்ல மட்டும்தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது வி டிஃபைன் த லோகோல இருந்தே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கும். ஸோ எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் சேரும்போது ப்ராப்ளம் என்ன மேக்ஸிமம் வந்துட போகுது. growth, சேல்ஸ். ஆமா அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் மேனுஃபேக்சரர்னா அவருக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா உள்ள இருக்கும். ஃபேக்டரி ரிலேட்டடா இருக்கும். அப்புறம் மணி ரிலேட்டடா எல்லாத்துக்கும் காமன். கண்டிப்பா பிசினஸ் பண்ற எல்லாத்துக்கும். கண்டிப்பா. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு 4 வீல் ஃப்ரம் எனி டொமைன் யூ கம் வி இன்டர்கனெக்ட் வி மேக் த நெட்வொர்க் ஃபார் யூ கண்டிப்பா. அப்படின்னு ஒரு நெட்வொர்க்காக ஆரம்பிக்கலாம். சரி ஃபவுண்டர்ஸ் சங்கம் அங்கே தான் பிகின் ஆச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, சரி வரும் நடக்குமா எல்லாத்துக்கும் இருக்கும்ல. கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வி சீன் மெனி கிளப்ஸ் ஆர் தேர் டூயிங் வெல் ஆல்ரெடி. ஸோ இந்த டயர் 2 டயர் 3ல இருக்கா அந்த கேப் இல்லை. இங்கே இருக்கிற பீப்புள் ரியலி தே ஆர் சீக்கிங் டு கம் அவுட் பட் தே டோன்ட் ஹாவ் எனி பிளாட்ஃபார்ம். கரெக்ட். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி திருப்பூருக்கு எப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து சென்னை போனாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். இங்க இருந்து கோயம்புத்தூர் பெங்களூர் போனா போய் அங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். பட் அந்த பொட்டன்ஷியல் பீப்புள் திருப்பூர்லயே இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டாலே ஸ்பார்க் ஆகுன்றது ஒரு நல்ல ஐடியா. ஆமா. அதே நேரத்துல இப்போ ஒரு நம்ம ஈவெண்ட்டுக்கு இங்க இருந்து சென்னையோ மும்பையோ போகலாம். அங்க போனா நம்ம நினைக்கிற எல்லா ஃபவுண்டர்ஸோடையும் கனெக்ட் பண்ணிட முடியுதான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ த டிக்கெட் இஸ் ஹை. அப்புறம் அங்கே போகணுன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து போகிற டயர் 2லேருந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா எவ்வளோ கனெக்ஷன்ஸ் அவருக்கு ஏற்படுத்திட முடியும். கண்டிப்பா. இஃப் வி கீப் த ரூம்ஸ் ஸ்மால் வி கேன் மேக் ரிசல்ட்ஸ் பிக். கண்டிப்பா இப்போ கண்டிப்பா. இங்கே ஒரு 30 டயர் 2 டயர் 3லேருந்து வர ஒரு பீப்புளுக்கு டயர் 1 சிட்டியில் இருக்கிற ஃபவுண்டர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு, அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹவு மச் த இன்ஃபர்மேஷன் தே கேதரிங். கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கான ஸ்பார்க்கை நம்ம டெவலப் பண்ணலாம். இங்கே டயர் 2 சிட்டிஸ் ஆல்சோ டூயிங் குட். நம்ம வந்து அது என்னமோ நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் பட் தே ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் லெவல். அவங்க லெவலுக்கு அவங்க நல்லா பண்றாங்க. அவங்க நல்லா தான் பண்றாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஈக்குவலைஸ் லைக் நீங்க பெருசு நான் சின்னது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த ஒரு கான்செப்டை மட்டும்தான் வச்சிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுமே எல்லாரும் ஹீரோ தான் என் கேம்ல. ஸோ ஃபவுண்டர்ஸ் நெட் ஒர்த்தை தாண்டி எவ்ரி ட்ரீம் ஹேஸ் அ வேல்யூ. கண்டிப்பா. ஒரு யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன் ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் அப் பண்ணணும் நினைச்சு அவனோட தொழிலை தொடங்குறான். ஹீ இஸ் ஆல்சோ ஹேவிங் எ ட்ரீம். எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். கண்டிப்பாக வேணும். ஸோ அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீல் எங்களுக்கு அந்த நெட்வொர்க் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது வி ஏபிள் டு கனெக்ட். அந்த என்ன சொல்றது, என்ன பிசினஸ் பண்ணாலும் கடைசியில் வந்து இந்த மன நிம்மதி ஒரு அந்த வந்து சோல் ஃபீல் வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் கிடைச்சது. நைஸ். அது எப்படி கியூரேட் ஆச்சு? எவ்வளவு பேர் வந்தாங்க? தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்தாங்களா? இல்ல கியூரேட் ஆனதுங்கிறது வந்துட்டு நாங்க ஆட்ஸ்ங்கிறது ₹1 ஸ்பெண்ட் பண்ணல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நாங்க எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல.
ஜஸ்ட் வந்து 2 வீக்ஸ் தான், ரொம்ப எனக்கு காசு இல்ல. டைம். காசு ஓபனா சொல்ல போனா புதுசா ஒண்ணு பண்ண போறோம், காசு இல்ல. ஓகே. அதுதான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆரம்பிக்கும் போது we don't have money to put அந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ட்ரையல் எல்லாமே பண்ண போறோம். ஸோ we invited our friends. அதில் ரொம்ப லக்கிலி பார்த்தோன்னா நாங்கள் வெறும் எங்களோட பர்சனல் பேஜில் ஸ்டோரி வச்சுருந்தோம். ஸோ பீப்புள் கேம் இன் ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு 10 மெம்பர் நாங்கள் தெரியாதவங்க வந்துருந்தாங்க. ஓகே. ஸோ அப்படி வரும்போது வி காட் an ஐடியா, ஹியர் பீப்புள் ஆர் சீக்கிங் ஃபார் த நெட்வொர்க்கிங். சப்போர்ட் தேவைப்படுது. சப்போர்ட் தேவைப்படுது, எல்லாருக்கும் தேவைப்படும், எனக்கும் தேவைப்படும், எல்லாத்துக்கும் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்க இருக்குன்னு தெரியும்னா நம்ம டயர் 1 சிட்டியை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு. ரெகுலர் ஈவெண்ட்ஸ் நோக்கி இங்க இருந்து போறதுக்கும் டைம் இல்லை பீப்புளுக்கு. காஸ்ட்லி வேற, கண்டிப்பா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால நம்ம ஏன் இங்கே ரெடி பண்ணக்கூடாது? இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் திருப்பூர், வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். வி மேக், நான் என் மனசில் நினைக்கிறது என்னென்னா, எல்லா டயர் 2 டயர் 3 இருக்க சின்ன ஃபவுண்டர்ஸாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஃபவுண்டராக இருக்கலாம், தே ஹாவ் அ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கான நெட்வொர்க் கிடைக்கணும். இல்லை, நெட்வொர்க்கும் மென்டார்ஷிப்பும் ரொம்ப கிடைக்கணும்னு ரொம்ப தூரம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு பின்னாடி எதுவும் ஸ்டோரி இருக்கா? அதை ஏன் கேட்குறீங்க? ஓகே. ஸோ இனிஷியலி ஆஃப்டர் என்னோட காலேஜில் இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வி ஆர் ஃப்ரம் டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து எடுத்தோடனே போய் சேரில் உட்கார முடியாது, நமக்கு தேவையும் இல்லை. we have to start our own. கண்டிப்பா. ஸோ ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி I started with one of my friends. One of my friends மட்டும்தானா? Few of my friends. Okay. So I started with my friends. Okay. So that அது போக 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 நான் பண்ணிடுவேன்னு நினச்சதை என் ஃப்ரெண்டு பண்ணிடுவான், அவன் நினைக்கிற we couldn't equally balance. கண்டிப்பா. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, பட் ரைட் டைம் த டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம், யார் என்ன பண்ணணும், அந்த ஒர்க் பேலன்ஸை ஈக்குவல் பண்ற அந்த இது இல்லை. காலேஜ் போனா அதே செட்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மச்சான் நான் வரலடா அப்படின்னா பாய்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டைப் தானே. ஓகே. ஸோ அந்த டைம்ல நான் ஃபேஸ் பண்ணது வந்து என் பிசினஸ்ல ஒரு 25 lakhs வரைக்கும் நான் லாஸ் பண்ணேன். ஓகே. காஸ்ட்லி மிஸ்டேக். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ காஸ்ட்லி மிஸ்டேக், பட் அதை நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நெட்வொர்க்குன்றதை தாண்டி ஒரு நல்ல மென்டார் நமக்கு இருந்திருக்கலாம். ப்ளஸ் அட்லீஸ்ட் மென்டார் லெவலுக்கு இல்லாட்டி கூட கைட் பண்ணுற ஒரு ஆக்டிவான சோல்ஸோ இல்லை லைக் மைண்டட் சோல்ஸ் இருந்தால் கூட தெரியும். ஸோ எவ்ரி ஒன் ஆர் பேக்ட் அப் வித் தேர் ஓன் பிஸ்னஸ். அவங்க ரன் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரி, அவங்கவுங்க யாரும் சீக்ரெட் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் என் பக்கத்தில் நீயும் பண்ணுறியா, இல்லை இதை எப்படி பார்க்கலாம், என் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நவ் ஐ எம் மேக்கிங் குட், பட் ஸ்டில் ஐ ஹாவ் மெனி நெட்வொர்க்ஸ் நவ், I have mentors. பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் எனக்கு அன்னைக்கு இருந்தா I can manage that loss. அந்த லாஸ் வந்து வராம கூட என்னோடது வந்து என்னன்னா, இனி ஒரு ஃபவுண்டரோ யாரோ ஒரு இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் கிடைக்கல, இல்லை ஒரு ரைட் பீப்புள் நான் மீட் பண்ணல, ஒரு கைடன்ஸ் கிடைக்கலன்னு அவன் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ட்ரீம்ஸ் நெவர் அங்கேயே புரிஞ்சிடாம வெளியில வரணும், சஸ்டெயின் ஆகணும். ஒரு ட்ரீம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உழைக்கிறதுக்கு நம்ம எப்படி தமிழ்நாட்டுல இருந்து வரோம், உழைப்பை பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை. ஸ்டில் நம்ம உழைக்கிறோம், அந்த ட்ரீம்காக ரொம்ப எஃபர்ட் போடுறோம், ஃபேமிலி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் அது பண்றோம். ஸோ லாஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டா you also win, I also win. Win-win concept. Nice. இப்போ ஃபவுண்டர்ஸ் உங்க ஈவெண்ட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா? ஸோ நவீன் சொன்ன மாதிரி அவங்க ஆக்சுவலாக அந்த வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா? அவங்க ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக ஓப்பன் அப் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்த க்ரௌட் வந்து நிறைய பேத்துக்கு ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நெட்வொர்க்கிங்லாம் என்னன்னு தெரிஞ்சு வந்த மெம்பர்ஸ். மிச்சம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு ஐடியா இல்லாம வந்தாங்க. ஓகே, என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா இட் இன்க்ளூட் ஹவுஸ் வைஃப் ஆஸ் வெல். இப்பதான் வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனரா வெளியே வரேன், ஒரு ஹவுஸ் வைஃப் அப்படின்னு வந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து ஒரு 30 minutes வரைக்குமே வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா ஏதாச்சும் கேட்டா ஆமாங்க இல்லீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவான ரைட்டிங்களா, அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு கன்சர்வேட்டிவா ஓகேங்க ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த கான்வர்சேஷன் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது.
ஒருத்தர் சொல்றாரு, இது மாதிரி எனக்கு ஒரு லேபர் பிரச்சனை இருக்குங்க, என்னால மேனேஜே பண்ண முடியலங்கிறாரு. உடனே வந்து சீஃப் கெஸ்ட் தருண் உலமகள் வந்திருந்தாருங்க. ஓகே. அவர் ஒரு ஐடியா த்ரோ பண்றாரு. அப்புறம் வந்து இன்னொரு பக்கத்துல D2C எக்ஸ்பர்ட் நீங்க இப்படி பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஐடியா ஷேர் பண்ணோம். நைஸ். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளமும் அட்ரஸ் ஆகுது. அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது ஏதோ ஒரு வகையில. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு பிராண்ட் ஒரு கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் போட்ட பிரிண்ட்டுக்கு ஒருத்தன் வந்து என்ன சூ பண்றான், இது மாதிரி வந்து இது ஏன் பிரிண்ட்னு சொல்லிட்டு. அது வெறும் ஒரு கிங்னு ஒரு வார்த்தை தான். அதுக்கு என்ன சூ பண்றான், என்னால என்ன மேனேஜ் பண்றதுன்னு தெரியல, இதுக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரியாக்ட் பண்றேனே தெரியல. கரெக்ட். இது இந்த ஒரு கன்சல்டேஷன் போனா லாயர் என்கிட்ட 15,000 ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு லாயர் வந்திருந்தாங்க. ஷீ இஸ் லைக் ரொம்ப கன்சல்டேட்டிவ் அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு. இது டக்குன்னு வரவும் எல்லாரும் பேசுறாங்க, திஸ் இஸ் a platform for us to talkன்னு சொல்லி அவங்க வந்து வெளியே வந்து இல்லைங்க இதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம், இது நீங்க பேசுங்க, நானே கன்சல்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ப வந்து சொன்னாங்க, இதுக்கு நீங்க பயப்பட வேணாம், இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை முடிஞ்சுது. அவருக்கு 15,000 ரூபாய் லாஸும் ஆகல. ஒரு 6 months அந்த மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை. டென்ஷனும் கிடையாது. ஆக்சுவலி she is now working in a corporate company. ஆமா. ஓ ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து ரெஃபரல்ல இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, லீகல் அட்வைஸ். அது லெட்ஸ் கிளியர் இட். வந்து அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நைஸ். she gained confidence. இதெல்லாத்தையும் விட she gained confidence actually. ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு அவ்வளவு பேத்து கூட பேசுறாங்க, அட்ரஸ் பண்றாங்க, இந்த ப்ராப்ளம் நீங்க இப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு she gained confidence actually. அங்க வந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு டேக் அவே பாயிண்ட்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பையன் வந்திருந்தான். அப்போ 9 to 5 இருக்கான் அந்த பையன். எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும், நான் உள்ள வரேன், எனக்கு வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்தான். நான் கூட யோசிச்சேன், இவனுக்கு எப்படி இங்க கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, சரி ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற மாதிரி அவனும் உட்காந்துட்டு இருந்தான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு நான் கடைசி அவன் கிட்ட போய் நிக்கிறேன். என்னப்பா தம்பி எப்படி இருந்தது ஈவெண்ட்? அக்கா 2 லட்சம் ரூபாய் க்ளோஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் அட்வான்ஸ்ல வாங்கியாச்சுங்கக்கா அப்படிங்கிற. ஈவெண்ட்லயே க்ளோஸ். அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கு ஆன் த ஸ்பாட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட்ல அந்த பசங்க வந்து சாஃப்ட்வேர் அவங்க சாஃப்ட்வேர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீட்டிங்ல யாருமே பேசல. ஏன் நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்தா பதிலே சொல்ல மாட்டோம். கிளாஸ் ரூம்ல உட்காந்துருந்தா பேசுவாங்க, மேம் பேசுவாங்க, முன்னாடி யாராவது பதில் சொல்லுவாங்க, நம்ம உட்காந்துருப்போம். பட் நமக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லல. கண்டிப்பா. பட் வி ஹேவ் எஸ்டேஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கிறோம், தங்கி தான் பேசுவோம், கண்டிப்பா. அப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருந்தா நீங்க எதுலயும் உங்களை நான் அடைச்சி வைக்கல, ஃப்ரீயா இருக்கீங்க, நீங்க ரிலாக்ஸ்டா பேசுங்க, அதுக்கு தான் இது. ஸோ ஓப்பன்லி வி கேன் ஷேர் த திங்ஸ் அப்படின்னு பண்ணும்போது அந்த பையன் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டா 2 லட்சம் ரூபா க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. He is actually planning to quit his 9 to 5 and enter into entrepreneurship. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஈவென்ட்ல வந்து ஈஸியா பார்த்து ஒரு டீல் எடுத்தது, தட் டு இஸ் ஆல்ரெடி வர்க்கிங், இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. So he is regularly working with us. நைஸ். அவர் தான் இப்போ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டையுமே அவர் தான் ஹேண்டில் பண்றாரு. கேன் யூ ஜஸ்ட் டைசெக்ட் அந்த 2 லட்சம் ரூபானா என்னென்ன லெவல் ஆஃப் டீல்ஸ், என்னென்ன யாருக்கு என்ன பண்றாங்கன்னு? ஐ டோன்ட் நீட் த நேம்ஸ், பட் என்ன ப்ராஜெக்ட் பண்றாருன்னு கேன் யூ ஜஸ்ட் டைசெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஆப் டெவலப்மெண்ட் அவங்க தான் பார்க்குறாங்க. அதுக்கு நியர்லி அவர் 50,000 பே பண்ணுறோம் நியர்லி. அது போக வந்துட்டு இன்னொன்று ரோட்டரின்னு ஒரு ரோட்டரி இஸ் a big thing. ஆமா, ரோட்டரி, ஐ அம் ஃப்ரம் ரோட்டரி, அதனால ரோட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப் அது. ஓகே. ஸோ அந்த ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவரும் வந்திருந்தாரு. ஸோ ஐ சஜஸ்டட் ஹிம். ஸோ நவ் வி ஆர் பேயிங் ஃபார் தெம் 1 lakh. ரோட்டரியிலேருந்து அந்த ஆப் ரெடி பண்ணுறோம். அந்த ஆப் ரெடி பண்ணுறோம். வி ஆர் ஸ்பெண்டிங் 1 lakh ஃபார் தட் ஆப். நைஸ். ஸோ ஹி காட் த டீல் ஓவர் த மீட்டிங். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வி ஸ்டார்டட் வித் 6 lakhs. ஒரு நெட்ஒர்க் நாங்கள் பண்ணிக்கிட்டதுனால தெரிஞ்சவங்க மீட் பண்ணோம், நாங்கள் ஒரு 6 lakhs பண்ணோம். இன்னைக்கு அந்த பையன் வந்து ஓவர் த மீட்டிங்கில் ஒரே நாளில் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. ஓகே. அவன் வந்து அந்த 1 hourல வந்து ஒரு 2 lakhs க்ளோஸ் பண்ணது. ஐ எம் ஸோ ஹாப்பி. நைஸ். இட்ஸ் அ வின்-வின். நம்ம ப்ராப்ளம்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது தவிரமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. she is a woman entrepreneur. ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அது மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவங்க வந்துட்டு வெளியே வரது ரொம்ப கஷ்டம், ரைட்டுங்களா? ரொம்ப வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்போ வந்து வந்தாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணுங்க, இன்னும் எனக்கு இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு காசு கொடுக்கலான்ட்டு இருக்கேன், இந்த மார்க்கெட்டிங்க்கு ஒரு 2 லட்சம், இதுக்கு அது ஷூட்டுக்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, ஒரு வேல்யூஷன் சொல்றாங்க. லைக் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க, விசிபிலிட்டிங்களா, சேல்ஸுங்களா? இல்லைங்க எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இருக்கிற தாட் தான்.
ambassador எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிராண்டிங் இதெல்லாம் வரும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் திங் அவங்க கிட்ட வந்து என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த டாய்ஸ் வச்சு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நல்ல ஐடியாங்க. பட் ஆனா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் செட் ஆகாது. நான் ஒருத்தங்களை இங்க வராங்க, அவர் வந்து உங்களுக்கு இந்த அமேசான் ஃபிளிப்கார்ட் ஆட்ஸ்ல ஹெல்ப் பண்ணுவாருங்க. அவர் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைசிங்ல உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருங்க. நான் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி போய் கனெக்ட் ஆனாங்க, 2 பேர் பேசினாங்க. அவர் நிறைய ஐடியா கொடுத்தாருங்க. ப்ராடக்ட் போட்டோகிராஃபிக்கே இவ்வளவு செலவு பண்ணாங்க, இந்த அளவுக்கு போதுங்க, நீங்க இந்த பட்ஜெட்லயே ஒரு 15,000 இது முடிச்சிடலாம், இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள இப்ப பிசினஸ் நடக்குது. அந்த உமன் ஆண்டர்பிரனர் வந்து ஒரு வருஷம் ஒரு 2 லட்சம் லாஸ் பண்ணி திருப்பி வந்துட்டு என்ன சொல்றது, ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு அண்டர் கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா ஒரு லாஸ் ஆகும்போது. டெஃபினட்டா அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஃபவுண்டர் சங்கம்ல ஒரு ஒன் ஹவர் நெட்வொர்க் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நடந்த ஒரே ஒரு சின்ன கான்வர்சேஷன், அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சது, பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க, சேல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கறீங்க. கைடன்ஸை தாண்டி ஒரு மோட்டிவேஷன், பெரிய விஷயம். அதாவது என்ன மாதிரி ஒரு ஃபெல்லோ உமன் ஆண்டர்பிரனர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தே கெட்டிங் மோட்டிவேட்டட். ஆக்சுவலி ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தர் வந்திருந்தாரு. ஓகே. ஸோ அவர் வந்து இங்க அவர் ஏன் அவரை நான் அவருக்கு பெருசா அதுல கனெக்ஷன் இல்லைனாலும் ஹி அட்ரஸ்ட் எவ்ரி ஒன். ஓகே. ஹி டாக் டு மீ லைக் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஈவெண்ட் இல்லப்பா, பட் ஐ எம் நாட் இன்டு எனி ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப்லாம் கிடையாது, நான் ஒரு பேங்க்ல ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்றேன், எனக்கு இது ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தேன். பட் இவ்வளோ டொமைன்ஸ் இருக்காங்க திருப்பூருக்குள்ள. நாங்க லோன்ஸ் நிறைய பாக்குறேன், பட் ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் இவ்வளோ பெருசுலாம் இல்லை, இங்கே நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். பட் ஐ காட் அன் ஐடியா. எனக்குமே இங்கே கனெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சது. அப்படிங்கும்போது வி ஆர் சால்விங் எவ்ரி ஒன்ஸ், அதாவது சால்விங்கை தாண்டி அட்லீஸ்ட் வி கேன் கிவ் அன் மோட்டிவேஷன் தட் நமக்கே ஒரு ஃபெல்லோ ஃபவுண்டரும் நம்ம ஃபீல் பண்ணுறது அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு டிஸ்கஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டோம். இண்டஸ்ட்ரியில் நம்ம பெருசாக பார்க்க போகிறது என்ன, ஒர்க்மேன்ஷிப் பேலன்ஸ் தான் ரொம்ப இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறது திருப்பூரில். அப்படி இருக்கும்போது அவர் ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர், என்னோட ஒர்க்கை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் தெரில, என்னோட ஸ்டாஃப்ஸ் ரெகுலராக வராங்க போகிறாங்க, இதை நான் ஈக்குவலி ட்ரைங் டு சால்வ் பட் ஐ கேன் நாட் மேனேஜ் அப்படின்னு. அதாவது தே குவிட் இல்லைங்களா? தே குவிட் ஆக்சுவலி. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு. ஸோ தருண் ஹேஸ் ஷேர் ஹிஸ் ஓன் ஐடியா. உலமகள் தருண் வந்து அவரோட ஃபேக்ட்ரியில் நான் இதெல்லாம் பண்ணுறேன், நான் ரெகுலராக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கேன், பேக்கப்புக்கு டீமை ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், ஹையர் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரெயினும் பண்ணுறேன், ஹையரும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது என் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் வந்திருந்தாரு, ஹிஸ் நேம் இஸ் ஆகாஷ், மையம் ஃபவுண்டர். He's our backbone actually. Oh, nice. So he is my strength னு சொல்லலாம். My close to heart, எதுவும் மறைக்க மாட்டான், ரொம்ப ஷேர் பண்ணிப்போம். மச்சான் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், அந்த மாதிரி பையன். அதுல வந்துட்டு அவர் வந்து எட்டெக்ல இருந்து இருக்காரு. பிராண்ட் நேம் வந்து மையம் அப்படின்னு. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறது, ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. ஸோ வந்து கோர்சஸ் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஹீ இஸ் டூயிங் ஆக்சுவலி குட். ஸோ அவரும் வந்து அவரோட இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படி கொடுக்குறேன், அவங்கள நான் வந்து ஒரு டீம் மீட் வைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு அப்ரைசல் கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் ஒரு சின்ன டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அவரோட டொமைனில் அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, ஒர்க் எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே போச்சு. ஓ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறியோ, இப்படியும் பண்ணலாமா, ஸோ அதை என் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்படி மாறி மாறி பேசும்போது தே மே ஈச் நோ என்னன்னா, என் தொழிலையும் ப்ராப்ளம் இருக்குடா, எல்லாரும் ஃபேஸ் பண்றோம். பட் இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன நடக்குது, ஒரு ஓவர்வியூ கிடைக்குதுல்ல, நம்ம எப்படி இதை எப்படி பார்க்கலாம், வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி ஆகாஷ் கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த ஈவெண்ட் எடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்குமா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்குது, ஓகே நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 10 to 12 ரெஜிஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். நம்ம பிளான் பண்ணது என்னமோ 30, அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 to 15 அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போது சரி இதெல்லாம் எதுக்கு, வேணாம், பயமாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு இன்டர்னல் ஃபியர் வந்துடும்ல. கண்டிப்பாக. அப்போது என் ஃப்ரெண்டுகிட்ட முன்னாள் நாள் ஆகாஷ்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், மச்சான் இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், பேசாமல் கால் ஆஃபே பண்ணிடட்டுமா அப்படின்னு. நோ 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 டோன்ட் டூ எனி திங் லைக் தட். உன்னை நம்பி ஒரு 15 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். ஸோ யூ ஹாவ் டு கிவ் த வேல்யூ. நீ பிளான் பண்ணது ப்ராப்பராக பண்ணியிருக்க, ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு டிஸ்கஷன் நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீ நாளைக்கு சக்ஸஸ் ஆக போகிற இன்னொரு ஈவெண்ட்டில் அதுக்கு ஃபெயிலியர் ஸ்டோரி ஒன்று வேணும்.
ஹீரோனா ஃபர்ஸ்ட் அடி அடி வாங்க. வாங்கணும். ஒரு ஹீரோனா முதல்ல அடி வாங்கணும், அப்புறம் தான் எந்திரிச்சு அடிச்சாதான் நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸ்க்ரீன் பிளேக்கு. Correct. ஸோ அதனால முதல்ல ஹிட் பண்ணிடு, ம். வில் கோ அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு முடிச்சுட்டு காலேஜ் பார்க்குறோம். வி கிராஸ்ட் அரௌண்ட் 28 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஓ. ஸோ ஆல்மோஸ்ட் வி க்ளோஸ்ட் அவர் டிக்கெட்ஸ். ம், ம், ம். ஸோ அந்த 30 ஒரு சொன்னீங்க 28 வந்துருச்சு. 28 வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட், நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கூட இருந்து ஃப்ரெண்டு கைட் பண்ணலாம். நாளைக்கு நீங்களும் எனக்கு கைட் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ எதனால கனெக்ட் ஆகும்? ஒரு நெட்வொர்க் நடந்தா, ஒரு மனசுல நம்ம எதுவுமே இல்லாம ஃப்ரீயா பேசும்போது we will connect. இதையும் என்ன பாயிண்ட்னா வந்துட்டு ஆகாஷ் அண்ணாவும் நவீன் அண்ணாவும் வந்து ரீகனெக்ட் ஆனதே ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். ஆக்சுவலி ஆகாஷ் நான் பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 to 7 months இந்த கோயம்புத்தூர்ல டிஎன் ஸ்டார்ட் இப்ப கடைசியா நடந்துச்சு. எஸ், அதுல தான் மீட் பண்ணேன். ம், ம். அப்போ அவன் கேட்கும்போது மச்சான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ 12th நாங்க ஒண்ணா படிச்சோம். Okay. 12th அப்புறம் நான் அவனை இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஈவெண்ட்ல தான் So, பாக்குறேன். அங்கேயும் நெட்வொர்க்கிங் தான். அங்கேயும் நெட்வொர்க்கிங் தான். ஓகே. அந்த நெட்வொர்க் ஈவெண்ட்டுக்கு போறேன், அங்க மீட் பண்றோம். ஸோ அப்பதான் தெரியுது he is doing good and I am also doing good. So still we are in a good rampo. எனக்கு எதுவா இருந்தாலும் he is helping. அவருக்கு எதுனாலும் நான் இப்ப கூட அவர் கம்பெனி பண்றேன். ஓ நைஸ். ரேம் போனா எந்த அளவுக்கு நல்லா ரேம் போனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அரே மாலிக் அப்படின்னு கூப்பிடாதீங்க. ப்ராப்ளம் ஆகி ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் டைப். ஓகே. ஸோ அவரு என்னோட பேக் பண்ணணும்னு சொல்லலை. என் ஃப்ரெண்டு, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு நிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல். எங்களுக்கு அது வந்து ஒரு ஆக்சுவலி வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லும்போது அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கூப்பிட்டது எல்லாம், நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்வைட் பண்ணது, அந்த வந்து என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ல பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் தான். நோ ஒன் இஸ் ஃப்ரம் மை காலேஜ் ஆர் ஸ்கூல். இது மாதிரி வந்தவங்க யாருமே கிடையாது. ம், ம், ம். இந்த மொமெண்ட் Actually எனக்கு வர realize மாட்டாங்க. ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுல நம்மள பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. நம்மள பத்தி ஒரு மைண்ட் செட் அவங்க ஆல்ரெடி இருக்கும். கரெக்ட். சரி இவங்க தானே இவங்க தானே அப்படின்னு. நம்ம அதை ரீடிஃபைன் பண்ற வரைக்கும் அப்படிதான் நம்மள பாப்பாங்க. ஸோ அது தப்பும் கிடையாது தான். ஏன்னா நம்ம இப்படியே வந்துட்டோம். நம்ம ஒன்று பண்ணும்போது டேய் ஏன்டாடி ஏன்டா டேய், இதெல்லாம் சொல்ற? என்னடா சொல்ற அப்படின்னு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வி காட் டு நோ நம்ம பிளான், நம்ம ஐடியான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா. ஈவன் தோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஈவன் அவர் பேரண்ட்ஸ் சேஸ் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை கண்டிப்பா. அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ட்ரீம் என்ன, நம்மளுடைய வியூ என்ன, நம்ம ஒன்று பார்த்துட்டோம். அதை ட்ரை பண்ணாம விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் அது உறுத்திட்டே இருக்கும். ஆமா. கண்டிப்பா. ட்ரை பண்ணி தோத்துட்டு திருப்பி யூ கேன் ரீஸ்டார்ட். ம், ம், ம். இங்க வந்து இது குட் அப்ரோச், இது பேட் அப்ரோச் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. இது ஒர்க் Everything is an அவுட் approach. ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா. அவ்வளவுதான். அதை நீங்க ட்ரை பண்ணிடுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா. எனக்கு இன்னொன்னு நீங்க சொன்னதுல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ வேற வேற டொமைன்ல இருந்து வந்திருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒருத்தர் இன்னொருத்தர் காம்படிட்டா இருக்க மாதிரி 2 பேரும் கூட வந்திருப்பாங்க. ஆமா. நம்ம ஒரு எரா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எரா எப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்க கூட என் காம்படிட்டர், எதுக்கால இருக்கவங்க கூட காம்படிட்டர், நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இது என்னோட சீக்ரெட், இது என்னோட வளர்ச்சி, அப்படியே தான் இருந்த ஒரு எரால இருந்து இப்போ எந்த மாதிரி ஒரு எராக்கு வரோம் அப்படின்னா, இது என்னோட இது நான் இப்படிதான் ஜெயிச்சிருக்கேன்ப்பா, நீ வேணா யூஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா. they don't mind. ஆமா கண்டிப்பா. அந்த அந்த ஓப்பன் அப் ஆகுறது, காம்படிட்டரா பார்க்காம அவர்னால நானும் வளர்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ நம்ம என்டர் ஆயிட்டு இருக்கோம். and that will happen through these events. கரெக்ட். இந்த ஈவெண்ட்ஸ் மூலமா அவங்க ஒவ்வொருத்தரும் ஓப்பன் அப் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரியும், சரி நான் இங்க தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு இங்க சப்போர்ட் தேவைப்படுது. ஆக்சுவலா சப்போர்ட்டுங்கிறது சொன்னா தான் கிடைக்கும். கண்டிப்பா. நான் மனசுலயே வச்சுட்டு எனக்கு சப்போர்ட் வேணும்னா எங்க இருந்தும் இட்ஸ் நாட் கோனா வாயை திறந்து கேட்கணும். கேட்டாதான் அதுலயும் நீங்க 30 to 50 பீப்புள்ல நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா இல்ல எப்படி கியூரேட் பண்ணீங்கன்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுதான் பேசவும் முடியும். ஆமா கண்டிப்பா. ஒரு 3-4 ஹவர்ஸ்ல அவங்க டயர்ட் ஆயிருவாங்க, அவங்க அவங்களோட இதை சொல்லுவாங்க, கண்டிப்பா. மத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது நேச்சுரலா நடந்திருக்கு. தட்ஸ் a very good thing. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து அங்க வந்த எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம், ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோம். லைக் நான் வந்து நீ இந்த ஓகே இந்த ஃபவுண்டரா நான் உனக்கு மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க யாருமே வந்து இது பண்ணல. வந்த ஒவ்வொருத்தரையும் வந்து யாரு கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ வாங்க, நாங்க நீங்க ஸ்டோரி சொல்லுங்க, இல்ல ஃபவுண்டர் சங்கம் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டர்ஸ் வெளியே கட்ட முடியுமோ எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எங்க பேஜ்ல வந்து எல்லாத்தோட ப்ரொஃபைல்ஸுமே இருக்கு. அங்க இருந்த நிறைய பேருக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைச்சது. ஆக்சுவலி கண்டிப்பா. நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு எங்க வீடியோல இருந்து நிறைய ஓவர்வெல்மிங்கா ரெஸ்பான்ஸ் வருதுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் வந்து நானே ஆக்சுவலா தருணோட வீடியோ பார்த்தா உங்ககிட்ட வந்தேன். தருணோட வீடியோ பார்த்தேன், நான் அவரை பார்த்திருக்கேன் ஏற்கனவே உலமகல்ல, நான் போஸ்ட்ல பார்த்திருக்கேன். இவர் என்ன ஏதோ யாரையோ பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லும் போது இட் வாஸ் நைஸ். ஓகே. ஈவன் தருண் வந்து என்னோட சீனியர் போல காலேஜ்ல, நான் காலேஜ்ல. ஓகே. ஸோ மை ஃப்ரெண்ட் செட் ஏய் இவரும் என் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அந்த மீட்டிங்கில் தான் பேசும்போது தெரியும், இட்ஸ் எ நைஸ் இனிஷியேட்டிவ். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால தான்
ஜஸ்ட் நீங்க கூப்பிட்டீங்க நான் உடனே ஓகே சொன்னோம். ஓகே. எங்களுக்கு வந்து அதுல ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த திருப்பூர்ல இது இல்ல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாயிண்ட் தான். இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருமே அது ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கூப்பிட்டு நிறைய ஷேர் பண்ணாரு. ஏய் அது நீங்க தான் பண்றீங்கன்றத கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்லுங்கப்பா. எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. So you done a great job அப்படின்னு சொல்லும்போது I feel okay. நம்ம நினைச்சதே நடக்குது. எங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நடந்தது ஆக்சுவலி. அங்க வந்து நெட்வொர்க் நடக்கணும்னு நினைச்சீங்க, இட்ஸ் ஹேப்பனிங். அது தாண்டி எல்லாரும் ஈக்குவலி ட்ரீட்டட். ஸோ நான் வந்து 1 lakh பண்றேன் அப்படின்னாலும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான், 1 crore பண்ணாலும் ஒரே தான். we are into equal. நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் அப்படின்னா we treat everyone equal. ஏன்னா ஒவ்வொரு ட்ரீமுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ட்ரீம் இஸ் பிரைஸ். மேபி they may be small, ஆமா, but they have to be respected. கண்டிப்பா. அதனால எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது they feel themselves okay, I am presenting something அப்படின்னு. ஏன்னா அவங்க பர்சனல் பிராண்டிங் அது பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு பண்றது ரொம்ப few people தான். ரொம்ப few people தான். அப்படிங்கும்போது we are நாங்க நினைச்சது என்னன்னா ஒரு ஒளி கொடுக்கணும் அவங்களுக்கும், அவங்களும் ஒரு லைட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு. we feel we achieved that அப்படின்னு. ஸோ இதுல இருந்து வந்த ரெஸ்பான்ஸ்ல வந்துட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி வச்சிருந்தோம் நாங்க இந்த 25 பீப்புளுக்கு மட்டும். ஓகே. we thought of sharing it to other people. நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணாடி கூட ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணாட்டி கூட நீங்க உள்ள வாங்க அப்படிங்கறதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்டோரி வச்சோம். சும்மா ஒரு ரேண்டமா ஒன்னு யோசிச்சு if you want to join the community please join in this WhatsApp group ன்னு சொல்லிட்டு வச்சோம். ஒரு இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல கண்டினியூஸா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவ்வளோ பேர் அரௌண்ட் 1000 மெம்பர்ஸ் இப்ப அந்த குரூப்ல இருக்காங்க. அண்ட் அமேசிங்லி ஒன் திங் என்னன்னா வந்துட்டு அங்க வந்து we have seen few names. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ் ஆக்சுவலி திருப்பூர்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால அவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ் இங்க திருப்பூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஆக்சுவலி ஷாக்குங்கிறது தாண்டி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இவங்களுக்கு எப்படி நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ ஒன்னு பெருசா கொடுக்க போறோம், அதுக்கு ஏத்த மாதிரி பெருசா நம்ம ரெடி ஆகணுங்கிற ப்ராசஸ்ல தான் நாங்க இப்போ இருக்கோம். அதுல இருந்து ஒரு டேட்டாவும் தெரிஞ்சது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இப்போ வந்து ஆக்டிவா இருக்காங்க சோசியல் மீடியால. ஓகே. சோ அவங்களும் நெட்வொர்க்ஸா இருக்கலாம், ஒரு கனெக்ஷன்ஸ்க்காக பீப்புளை மீட் பண்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ எல்லாருமே தேர் இன் அ க்ரோயிங் ஃபேஸ். தே அண்டர்ஸ்டாண்ட். சரி ஜென்சினாலுமே அவங்கள ஃபினான்ஷியலி வெல் பேக்ட் இல்லைனா கூட ஒரு கான்டென்ட்டை வச்சு கூட அவங்க க்ரோ பண்ணிடுறாங்க. நம்மளால அந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியாது. ஸோ நேச்சர் வந்து அதை வந்து ரீடிஃபைன் பண்ணுது. கண்டிப்பா. இப்போ எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு நீ திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி. நான் ஆக்சுவலி அந்த பாட்காஸ்ட் வந்து அர்னி அண்ணா கூட பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நேச்சர் பாரு எல்லாத்துக்கும் ஒரு திரும்ப ஒரு ஃபேரான ஸ்பேஸ் கொடுக்குது. இப்போ பணம் இருக்கவங்க மட்டும்தான் செஞ்சு ஜெயிக்கணுன்றதை தாண்டி இப்போ இவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் டக்குன்னு வராங்க, ஃபோன் எடுக்கிறாங்க, எந்த பயமும் இல்லாம எந்த சப்டைட்டில் போடுறதுல எந்த ஒரு பெரிய ஃபேன்சி கியர் இல்லை, டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. they start scaling. ஒரு ஃபாலோவிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் they launch a product அப்படியே உள்ள கொண்டு போயிடுறாங்க. சோ எல்லா பெரிய ஆட்களுக்குமே they are wanting to understand that game. இது எப்படி வர்க் ஆகுது, இது ஆக்சுவலா பணம் பண்ண முடியுமா. அண்ட் நீங்க you've been into personal branding. how far you think இந்த content making வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு இது மூலமா ஒரு பணம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? See, I have seen a lot of brands actually. இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டர் கிட்ட போய் சொன்னோம்னா, என்னங்க எனக்கு கேமராலாம் வர பிடிக்காதுங்க, எனக்கு ஷையா இருக்குங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். கண்டினியூஸா நீங்க யார்கிட்ட போனீங்கன்னாலும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட் தி திங் இஸ் இப்போ வந்து யாரெல்லாம் சொல்லுவோம், எவ்வளவு பெரிய பிக் பிராண்ட்ஸ் போத்தீஸ், ராம்ராஜ், லலிதா இவங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. பட் வந்து அவங்களுக்கு வந்து they don't have the money அப்படிங்கிறது இல்ல, they need the faceங்கிறது ஒண்ணு இருக்கு. if you want a legacy, not just business, you want a face actually. I have seen a brand who had made crores in revenue. அவங்களோட காம்படிட்டர்ஸ் விட இவங்க 2x வந்து ரெவென்யூ மேக் பண்ணிட்டாங்க. பட் the face didn't have any, அந்த பிராண்டுக்கு இப்போ வரைக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனிங்கோ அந்த பிராண்ட் வந்து பெருசா வெளியே தெரியாது. பட் இட் மேக்ஸ் ப்ராஃபிட் ட்வைஸ். பட் வந்து அந்த பிராண்ட் ஈஸியா அடிச்சிட முடியும். ஆனா இதே நல்லா ஃபேஸ் வேல்யூ இருக்க பிராண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிச்சுக்கவே முடியாது. And people in India are not recognizing it. But நீங்க வந்து ஃபாரின்ல போய் பாத்தீங்கன்னா I have seen a lot of entrepreneurs actually. அவங்க எல்லாருமே வந்து என்னோட பிராண்டுக்கு நான் தான் ஃபேஸ், நான் எந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்டயும் என் ஃபேஸ் கொடுக்க மாட்டேன், என்னோட பிராண்டுக்கு கொடுக்க மாட்டேன், அவங்க பிராண்டோட ஃபேஸா மாற விட மாட்டேன். என் படத்துக்கு நான் தான் கேரண்டி. அவ்வளவுதான். அதான் கண்டிப்பா. they are very clear on that. So அது இந்தியாக்குள்ள அந்த ஸ்பேஸ் இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்கு. And also there is a lot of potential in Tirupur people வந்து if they start doing it,
they would compete the market for sure. கண்டிப்பா இன்னைக்கு டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல எத்தனை பேர் ஃபேஸ் இருக்கு? ரொம்ப கம்மி, ரொம்ப Very ரொம்ப few. ரொம்ப ரொம்ப கம்மி. வெரி ஃபியூ. பட் நீங்க ஃபாரின்ல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, யூரோப்புக்கு போனாலும் சரி, ஏசியால இருந்து எந்த கான்டினென்ட் போனாலும் சரி, த மேக்ஸிமம் வேரிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஜாராவா இருக்கலாம், ஒரு லூயி விட்டானா இருக்கலாம். அது எங்க இந்த ஸ்டிச்சா இருக்கு போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அனுப்பூர் பாளையமா இருக்கலாம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் இங்க இருந்து தான் போகுது. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் டூயிங் கிரேட். ஆக்சுவலி நம்ம அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் ஏபிள் டு கிவ். நம்மளே ட்ரஸ்ட் பண்ணி தான் உள்ள வருது. கண்டிப்பா. ஸோ அந்த பொட்டன்ஷியல் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்காக வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்லை. திருப்பூர் ஹேஸ் அ 45,000 crores ரெவன்யூ மார்க்கெட், கண்டிப்பா. நெட்வொர்க் கேபிட்டல் மட்டும் பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஒரு நெட்வொர்த்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங்குள்ள பீப்புள் இஃப் கம்ஸ்னா த கேம் வில் ஷிஃப்ட். not only personal branding, what I personally felt is நான் சொல்லியிருந்தேன்ல இந்த திருப்பூருக்குள்ள வந்து நான் வர வேணாம் அப்படிங்கறது வந்து யோசிச்சது, அதனால நான் இங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். But the thing is it has potential, but people still feel like அது அத்தியாவசியம் இல்ல அப்படிங்கறது நினைக்கிறாங்க. பட் இன்னும் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் வந்து சேச்சுரேட் ஆகல, அந்த அளவுக்கு லெவலுக்கு போல. பட் இஃப் பீப்புள் வந்து கரெக்டா சுதாரிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா they would be the king actually. அதாவது ஒரு 10 years நம்ம இப்ப சொல்லுவோம் இல்லையா, தாத்தா காலத்துல ஆரம்பிச்சவங்க எல்லாம் இப்போ பெரிய ஆளா இருக்காங்க, அத வந்து இப்ப சொல்லுவோம். ஆமா, அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம அந்த டைம் ஜெனரேஷன் வந்து விளையாட்டுத்தனமா இல்லாம ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க, பிசினஸ் பண்ணாங்க, இறங்கி அடிச்சாங்க, நடந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம ஃபாதர்ஸ் தாத்தா பீரியட் முடிஞ்சு ஃபாதர்ஸ் பீரியட் வந்துச்சு. சரி, அப்பவே சொல்லிட்டு இருப்பாங்க, சரி ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் அதை அப்படியே புடிச்சு நிப்பாட்டி வைக்கிறேன் டு கிவ் இட் டு மை சன். அது அந்த டைம் ஹோல்டு விடாம விப்ப புடிச்சு எப்படியாவது வண்டி அந்த குதிரையை ஓட்டி கொண்டு கொடுக்குறாங்க. இப்ப அதை லூஸ் பண்ணவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அப்ப ஆரம்பிச்சவங்க தான் இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த ஃபாதர்ஸோட பீரியட் கிராஸ் பண்ணவே அந்த ஆன்லைன் வந்துச்சு, அந்த ஈகோமா ஆன்லைன். இப்போ என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் அப்பவே பிராண்டுங்க, அப்பவே அப்ப பண்ணணும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஆன்லைனும் சேச்சுரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆட்ஸே பாத்தீங்கன்னா ஆட் ஸ்பெண்ட் காஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. இப்ப பாருங்க அந்த பர்சனல் பிராண்டிங் வந்து உட்கார்ந்துருக்கு. ஷோயிங் யுவர் ஃபேஸ், ஃபவுண்டர் லெட் மார்க்கெட்டிங், நான் தான் என்னோட பிராண்ட் பிசினஸ், அதுக்கு நான் தான் ஒரு ஃபேஸ்ங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இது ஒரு சேச்சுரேஷன் ஆகி டோட்டலா முடிஞ்சு எல்லாம் போறப்போ திருப்பி ஐயோ நம்ம இதையும் விட்டுட்டோமே போறப்ப சொல்லுவாங்க, இல்லன்னா போறப்ப ட்ரை பண்ணுவாங்க, அது ஒர்க்கும் ஆகாது. அது வந்து அந்த டைம்ல என்ன சொல்றது, வேற ஏதாவது வந்துரும் இருக்கும் போதே நம்ம எடுத்து புடிச்சு உட்கார்ந்தறணும். கண்டிப்பா. இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங், நாளைக்கு என்ன you never know. பாட்காஸ்டா இருக்கலாம், பர்சனல் பிராண்டிங்கா இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங், இங்க பாரு நான் ஐ எம் சோ அண்ட் சோ, நான் இது பண்றேன். அண்ட் ஒன்னொன்னுங்க, திருப்பூரை பொறுத்தவரைக்கும் I've seen a lot of people telling, எங்களுக்கு தேவையா, நாங்க பிராண்ட் இல்ல, நாங்க ஃபேக்டரி தானே அப்படினே அதை யோசிக்கிறாங்க. நீங்க ஃபேக்டரினாலும் unless and until you position yourself, சரி ஐ எம் சூப்பரான ஒரு ஃபேக்டரி அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. மார்க்கெட்டிங், பிராண்டிங் இது எல்லாமே வந்து இந்த காலத்துல வந்து இட் இஸ் a musical chair. கண்டிப்பா. யார வந்து ஃபர்ஸ்ட் போய் உட்காருவாங்க அவங்க இத்த சீட், let's go away, you are out of the game, வெளிய போ. கண்டிப்பா. ஆமா. சோ அடுத்த ஈவென்ட்ஸ் எப்படி கியூரேட் ஆயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல இருந்து நாங்க கியூரேட் பண்ணதுல we differentiate the domains. ஏன்னா நீஷ் பேஸ்ல போயிட்டா they will really get their advices properly. ஏன்னா அவங்களுக்கான டொமைன்ல என்ன தேவை, என்ன ப்ராப்ளம் இருக்கிறதா அந்த டீமோட எக்ஸ்பர்ட், அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணவங்க யாராவது அச்சீவ் பண்ணவங்க வந்து பேசும்போது they easily connect, they easily collaborate some things. So டெக்ஸ்டைலுக்கு பண்றோம். So ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இஸ் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு பாக்குறோம். ஓகே. சோ ஏனா சர்ப்ரைஸ். ஓகே. சோ அந்த லெட்ஸ் நாட் ரிவீல் தி கெஸ்ட், பட் அட்லீஸ்ட் அதோட ஒரு அவுட்டர் இது நரேஷன் கொடுங்களேன். வாட் இஸ் தி ஈவென்ட் ஆல் அபௌட், யாருக்காண்டி அது, என்ன பெனிஃபிட் இருக்கும், யார் வரலாம்? ஈவென்ட் வந்துட்டு டெக்ஸ்டைல் ப்ரொனர்ஸ்க்காக மட்டுமே நாங்க ஆர்கனைஸ் பண்றோம். since we are organizing who have factory, who have a brand. நான் ஒரு ஃபேக்டரி 10 மிஷின் வச்சிருக்கேன், 100 மிஷின் வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு D2C பிராண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி ஓடாம இருக்கு. இந்த மாதிரி இருக்க பீப்புளுக்காக தான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு தான் we are hosting the event actually, and not just only manufacturers or vendors, ஒரு சைட் பீப்புள் மட்டும் வர மாட்டாங்க. we are strictly restricting it to textile preneurs only. so இதுல வந்துட்டு not just textile preneurs but textile techல வந்து என்டர் ஆன நிறைய பசங்க இங்க திருப்பூர்ல இருக்காங்க. so அவங்களும் வந்து உள்ள வருவாங்க. it is a curated event, ரொம்ப லிமிட்டடா தான் நாங்க சீட்ஸும் வச்சிருக்கோம். அதுக்குள்ள மட்டும் தான் people we are allowing. we are not expecting உங்களுக்கு ஒரு 100 பேர் வந்தா crowd நல்லா பெருசா தெரிஞ்சா ஈவென்ட் பெருசா அப்படிங்கறது எங்களோட நோக்கம் இல்ல. 50 people வந்தாலும் எங்களுக்கு 50 people ப்ராப்பரா நெட்வொர்க்கிங் பண்ணி we are not concentrating on the volume. வந்தா குவாலிட்டி எடுத்து நீங்க போங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு அவங்க if they are finding something successful,
happy. Simple as it is. we are just 1% of their efforts. உண்மையா சொன்னா கண்டிப்பா. அவங்க உழைப்பு 99%னா கண்டிப்பா we are that 1%. பட் அந்த 1% will make the completion. கண்டிப்பா அது கரெக்டா கொடுத்தோம்னா இட் வில் கம்ப்ளீட். இட் கம்ப்ளீட். அதுதான் இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தோம்னா பிராண்ட் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கலாம், ஆல்ரெடி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சரா இருக்கலாம், அது போக இப்போ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினரா இருக்கலாம் டெக்ஸ்டைல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கியூரேட் பண்ணி இந்த ஈவெண்ட். ஸோ வந்து உள்ள வந்துட்டு போனவங்க யாருக்குமே வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அது எப்படி வேலிடேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா they can pitch. The industrial experts will address. ஸோ இந்த ஒரு கியூரேட்டட் செஷனை வந்து நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நீஸ் பேஸ்ல. கண்டிப்பா அப்ப நீங்க வர்ற உங்களோட மோட்டிவ் அங்க சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற விதத்துல நரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஐ வுட் டெஃபினெட்லி சே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் கட்டி அந்த மாஸ்டர் மைண்ட் செஷனு இன்னர் சர்க்கிள் அவங்களாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு சரி உங்க ப்ராப்ளமை சொல்லுங்க அதை டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அதைவே ஒரு மினி வெர்ஷன் மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா இட்ஸ் குட் ஆக்சுவலி. நீங்க ரொம்ப பர்சனலா அட்ரஸ் பண்ண முடியாட்டி கூட அந்த 50 பீப்புளுக்கு அவங்க கன்சர்ன்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், என்ன நாங்க கொடுக்கறோம். இல்ல இதுல வந்து ஃபவுண்டர் சங்கமோட ரொம்ப பெரிய பியூட்டி என்னன்னா இவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு பர்சனல் டவுட்டே இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், they would directly go and ask. They have the accessibility for that. நீ உனக்கு டவுட் இருக்கு அப்படினா நீ டைரக்டா போய் கேட்டுக்கலாம். There is no one restricting you. நீ அந்த சீஃப் கெஸ்ட் நீ பேச கூடாது அப்படிங்கறதுல எதுவுமே கிடையாது. ஓகே கேன் ஓபன்லி நோ லிமிட்டட் ஷீட். அதே மாதிரி இந்த டிக்கெட்டுக்கு இவ்வளவு தான்ப்பா பேசணும். என்னப்பா அப்படினா இல்ல 15 நிமிஷம் உட்காரு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டரோட நம்ம பேசுற அவங்க வந்து ஒரு வேல்யூ ஷேர் பண்றாங்க. ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. சரி நம்ம அதை லிசன் பண்ணிக்கிட்டா வாட் we can improveன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல அவங்களுமே வந்து சீக்ரெட்ஸை சொல்றதுன்னு அவங்களும் அப்படி ஃபீல் பண்ண போறது இல்லை. ஏன்னா எனிஹவ் இப்போ ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர் வராரு, ஒரு பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வராரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவர் பார்த்துட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றாரு. இட் வுட் சேவ் ஹிஸ் என்டையர் கரியர். கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி பேசியிருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபேப்ரிக் எப்படி சோர்ஸ் பண்ணலாம், எவ்வளோ எஃபெக்டிவாக அதை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணாலே போதுமானது. டெஃபினட்டா பண்ண போற மிஸ்டேக் அவங்க ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் நடக்காது. 25 lakhs போகாது. ஒண்ணு நீங்க அதெல்லாம் ஒரு அந்த பெரிய லாஸ்க்கு நம்ம போக தேவையில்லை. காட் இட். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஏன்னா வந்து இதில் வந்து காம்படிஷன்ன்றது ஒன்று எப்பவும் மைண்டில் இருந்துச்சுன்னா ஒன்லி கொலாபரேஷன், நோ காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல் அப்படிங்கிறதுல போயிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும். ரொம்ப பெட்டர். நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மியூச்சுவல் growth இருக்கும். Until you give you can't get. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாதான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆக்சுவலி அதுக்கு தான் அந்த ஹேட் தியரி சொல்லுவோம்ல. என் குரங்கு மேல தூக்கி போடுச்சுன்னா நம்ம இன்னொரு இதை போடலைன்னா குரங்கு கீழே போடாது. கண்டிப்பா. ஸோ ஹேட் தியரி தான். ஸோ இன்னொரு திங் வந்து காமனா இங்க இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்னன்னா ட்ரேட் ஷோஸ் போட்டா எனக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இது மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டாலுக்கு 3 lakhs காஸ்ட் பண்றாங்க. மினிமம் 3 lakhs காஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா 2 daysக்கு 3 lakhs எங்க எடுத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் காமன். விசிட்டர்ஸ் வந்தாலுமே விசிட்டர்ஸ்க்கு வந்து என்னாலனா பேனல் டிஸ்கஷன் 5000 ரூபாய் கட்டி, சும்மா பார்க்க வரையும் 3000 ரூபாய் கட்டி. கண்டிப்பா. So this is happening. நானும் இது மாதிரி போயிருக்கேன். 5000 கட்டியோ 3000 கட்டியோ நானும் போயிருக்கேன். எனக்கு இந்த பேனல் டிஸ்கஷன் நான் போய் பார்க்கும்போது நான் உன மனசுல நினைச்சிட்டு இருப்பேன், அந்த ஹோஸ்ட் ஏதோ வந்து மோட்டிவேஷனா கேட்பாங்க, நீங்க காலை எந்திரிச்சோன்னு எப்படி வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. irrelevant, சுத்தமா irrelevant. கண்டிப்பா. எனக்கு நான் 1000 ரூபாய் கட்டணம் இதுக்காக கிடையாது. கண்டிப்பா. சோ இது வந்து எத்தனை கம்யூனிட்டிஸ் வந்து அட்ரஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் எனக்கு நான் வந்து ஒரு 5000 கட்டிட்டு போற தேவை வந்து எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே முடியுதான்னு எனக்கு தெரியல. அந்த தேடல் எனக்கு தீரலன்னு தோணுச்சு. ஓகே. அந்த தேடல் வந்து நான் பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைச்சேன். நெட்வொர்க்கிங் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தெளிவா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள வந்தா அவனுக்கு டவுட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். எப்படியாச்சும் ஒண்ணு நான் என்கிட்ட அந்த நாலேஜ் இல்லைனாலும் யாருக்கு தெரியுமோ நான் அதை கரெக்ட் பண்றேன். ஃபவுண்டர் சங்கம் வந்து அந்த ஒரு பேஸ்மெண்ட்ல லே ஆனதுதான். அந்த ஒரு ட்ரேட் ஷோல போயிட்டு நீங்க உங்களுக்கு வந்து அஷ்யூர்டா கிடைக்காது. கண்டிப்பா அது போக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி 3 lakhs 4 lakhs போடணும். அந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இல்ல. we have to grow actually அந்த அளவுக்கு நம்ம போற அளவுக்கு. சோ இது போக என்னன்னா இந்த ஒன் டே ஈவென்ட்ஸும் நடக்கும். ஒன் டே ஈவென்ட்ஸ் இஸ் வெரி காமன். சோ ஒன் டே ஈவென்ட்லாம் போயிட்டு ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பரபர நோட்ஸ் அப்படியே எடுத்து தள்ளுவோம். ஒன் டே பாரு நோட்டே ஃபில் பண்ணிட்டேன், நான் பாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அடுத்த நாள் எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தெரியவே தெரியாது. அந்த ஒரு நாளே சூரியம்ஸ்ல வர்ற மாதிரி ஒரே அப்படின்னு நம்ம அப்படியே அங்கேயே அதிலே போயிடுவோம். மோட்டிவேஷன் மாதிரி ஒரு டாக்ஸிக்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு 30 seconds ரீல் ஒரு நிமிஷம் பாக்குறோம், நான் இப்படி இருந்து இன்னைக்கு ஒரு இது ஆரம்பிச்சேன் பார்த்தாலே நமக்கும் ஓகே அப்படின்னு ஒரு மோட்டிவேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் போறோம்,
ஒரு 10 ஸ்பீக்கர் வந்திருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய டிராவல சொல்லும்போது நமக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இன்ஸ்பயர் ஆகும். கண்டிப்பா அவங்கள மாதிரி நம்மளும் போகணும்னு நமக்கு ஒரு அது எல்லாத்துக்கும் இருக்க ஆசை தானே. டெஃபினட்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை ஸ்கேல் பண்றதுக்கான பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணு இருக்கு. பார்த்தோம் நமக்கு தெரியாது. தெரியாது. போயிட்டு வந்திருப்போம். ஈவென்ட் வந்தோடனே விசிட்டிங் கார்டு வாங்கியிருப்போம், ப்ரௌச்சர் வாங்கியிருப்போம், எல்லாம் வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்ப்போமான்னு கேட்டா டவுட்டு. நேற்று வந்து மோட்டிவேஷன் இன்னைக்கு எங்கடா போச்சுன்னா கிடையாது. கிடையாது. அப்போ ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன டிசிப்ளின் தான் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். கண்டிப்பா அப்போ வந்திருக்கோம், ஒரு ஐடியாவை எடுத்துட்டு போனோம், ஒரு கனெக்ஷன் எடுத்தோம். சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பேர் எடுக்கிறோம்? ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன, யாரை பார்த்தோம், நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன போறோம். ஸோ இந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அப்படிதான் நாங்களும் வந்தோம். இப்போ அப்படிதான். இப்போ அதை தான் நாங்க பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். காட் இட். உள்ள ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்க, மோட்டிவேட் ஆகிட்டு வெளில போறாங்க அப்படின்னா அது நம்ம வீடியோவா எடுத்து போட்டு நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா அனுப்பிச்சிட முடியும். அவ்வளவுதான். மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி போயிடும். ஸோ உங்க ஐடியாவோட வரீங்க, ஒரு ட்ரீம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா யூ டிஸ்கஸ், எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, க்ளோஸ்ல உட்காந்து பண்ணுங்க. ஸோ தே வில் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா இல்லை தே வில் கைட் யூ. அந்த லெசனை எடுத்துக்கிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, அதை எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியும். டெஃபினட்டா. ஸோ அந்த வேலையை தான் ஃபவுண்டர் சங்கம்ல வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள வர்றவங்க ஐடியாவோட வரலாம், அவங்கள கியூரேட் பண்ணலாம், அவங்க ஐடியா வேலிடேட் பண்ணி அவங்க அடுத்து எப்படி போகலாம், அடுத்து என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸை நம்ம வந்து கைட் பண்ணுறோம். எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற ஒரு மென்டார்ஸாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். அந்த எக்ஸ்பர்ட் வந்து அட்ரஸ் பண்ணும்போது தே வில் ஈஸிலி கனெக்ட். கண்டிப்பா. எனக்கு அதே மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்களும் கேட்கலாம், எங்க நீங்க இது அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, எங்க இருந்து எப்படி இங்க போறது. ஸோ அந்த பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுத்த உடனே அந்த சூரிய வம்சம் மாதிரி அந்த நைட்ல வருவோம் அப்படிமா கேட்டா படத்துல மட்டும்தான். இப்ப படத்துல கூட அது காட்டுறது இல்ல. ஏன்னா அவனுக்கே புரிஞ்சிருச்சு நடக்காது, டேக்ஸ் டைம் அப்படின்னு. சிவா ஏர்போர்ட், சிவா மண்டலம். அதனால தேவயானியை தேடுறதை விட்டுட்டு நமக்கு தேவையான ஒரு மென்டரா இல்ல தேவை நல்ல மனுஷா இருக்கு ஒரு வெளியே வருது. ஓகே, நம்ம ஒரு தேவையான தேடுறதை விட்டுட்டு நமக்கு தேவையானதை தேடலாம். இது ஆட்டோ பின்னாடி எழுதுனாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான மென்டர் ப்ரோக்ராம் எடுக்கலாம், நமக்கு தேவையான கனெக்ஷன்ஸுக்கு நம்ம டைமை கொடுக்கலாம். டெஃபினட்டா. சரி, நம்ம பணம் பண்றோம், இதெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் கனெக்ஷன்ஸ் பண்றோம். நாளைக்கு நான் ஒரு ஸ்டேஜுக்கு போறேன் அப்படின்னா, ஒரு growth-க்கு வந்துட்டேன் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி சீக் சம்ஒன்ஸ் ஹெல்ப். கண்டிப்பா. அப்போ நீங்க எத்தனை நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணத்தை வச்சு நம்ம எல்லா டைமும் மணி வச்சு we cannot play the game. கண்டிப்பா. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸ்பர்ட் வந்திருப்பாரு, இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது he also happy. ஏன்னா நான் சொல்றேன், நீ கேட்ட, நீ ஒரு டெவலப் வந்திருக்க அப்படிங்கும்போது they will easily grow as soon as possible. ஒரு சீக்கிரத்துல ஒரு மேலே போயிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயமா, அந்த ஒரு பிளாட்ஃபார்மா ஃபவுண்டர்ஸ் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரே ஒரு எய்மா பார்த்துருக்கேன். சூப்பர். இப்போ உங்க ஈவெண்ட் வந்து 50 பீப்புளுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சிருக்கீங்க. என்ட்ரியும் நாங்க கம்மியா தான் வச்சிருக்கோம், so that everybody can come-ன்ற மாதிரியும் சொன்னீங்க. அப்போ குவாலிட்டி எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அடுத்த ஈவெண்ட்ல? ஈவெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி we are qualifying people actually. நாங்க ஈவெண்ட் எங்களோட ஈவெண்ட் ஹெட்டிங்கே வந்துட்டு எக்ஸல் பண்ணறதுக்காக மட்டும் தான் இதுங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க உள்ள வரும்போதே எந்த பர்பஸ்க்காக நீங்க உள்ள வரீங்கிறது நாங்க கிளியரா கேட்டுப்போம். ஸோ எங்களுக்கு அது தெரிஞ்சிடும், இதை டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வே வில் டூ இஸ், எங்களுக்கு வந்து செப்பரேட் Q&A இருக்கு, லிமிட் பண்ண மாட்டோம் நாங்கள் Q&A-வை. இல்லைங்க இவ்வளோதான் உங்களுக்கு டைம், இவ்வளோதான் கொஸ்டின் அப்படிங்கிறதுல we are not limiting at all. உனக்கு என்ன கொஸ்டின் இருக்குதோ கேளு, ஓப்பன் ஸ்டேஜ்ல கேளு. சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்றதுக்காக தான் நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். he is an expert, he will do the right thing to you. நீ என்ன கேட்கலையோ அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு சீஃப் கெஸ்ட் கிட்ட இல்ல, எனக்கு இவங்க கிட்ட ஒரு டவுட் இருக்கு, இந்த பிராண்ட் இது நல்லா பண்றாங்க, நான் அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கீழே இருக்க ஆடியன்ஸ் கிட்ட பாஸ் பண்ணியும் கேட்கலாம். இதுங்காட்டி மட்டுமே தான் நாங்கள் 50 மெம்பர்ஸ்க்கு லிமிட் பண்ணிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் 500 மெம்பர்ஸ். 500 மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன் டே பத்தாது கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு we want to hear people. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க அங்க. ஸோ எத்தனை பேர் அது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. பட் நீங்க வந்து இன்னைக்கு வரீங்க, தாரிக்கு உள்ள வராருன்னா அவருக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது அட்ரஸ் ஆகும் உள்ள. we want you to take away with the answer actually. அப்போ வந்து கேள்வியோட வெளியே போக கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈகோ சிஸ்டம்ஸ் இல்லைன்னா கிளப்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி பாஸ் ஆகி அப்படியே போனவங்களும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா. யூ guys have just started. ஸோ என்ன விஷயங்களை இது கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க, எப்படி நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க?
ஸோ நாங்கள் வந்து இது கமல் சொன்னது தான், மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். கண்டிப்பா. ஸோ ஒரு ஆண்டர்பனர் எடுத்தோம்னா எவ்ரிடே நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங்ன்றதால தான் நம்ம ஆண்டர்பனர் நம்மளை பொசிஷனே பண்ணுறோம். கரெக்ட். ஸோ வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். அதே நேரத்தில் நாங்கள் இவங்களோட பெட்டராக பண்ணுறோமா அவங்களோட பெட்டராக பண்ணுறோமா தாண்டி என்ன தேவையோ அதை பண்ணணும் அப்படின்னு Correct. நினைக்கிறேன். ஸோ அந்த தேவை என்னென்னா, நம்ம காவியா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வராங்க அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ வரவங்களுக்கு அது கரெக்டாக அட்ரஸ் ஆகிருக்கணும். எண்ட் ஆஃப் த டே அவங்க 600 கட்டுறாங்க, ஒரு 1000 ரூபா கட்டுறாங்கன்றதை தாண்டி ஸோ அவங்க வந்ததை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, கெஸ்ட் ஹேவ் ரிசீவ்ட் தேர் கிஃப்ட். Also we do follow ups on them actually. Oh, nice. அப்படியே வந்து விட்டுற மாட்டோம். We do follow up. இப்போ வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, I called them personally. Nice. ஏங்க இது மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களாமா, இது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரெஃபரன்ட் பண்றேன். அப்படிங்களா, சரி ஓகே எனக்கு இது இருக்குங்க, நான் இது வந்து எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு they were open to ask. நைஸ். ஸோ நம்ம அதாவது தாண்டி உள்ளே வந்துட்டு போயிட்டா சரி வந்தீங்க ஈவெண்ட்டை முடிச்சிங்க போனீங்கன்னு இல்லாமல் வாட் எவர் யூ ஆஸ்க் வி ட்ரை டு கிவ் த நெட்ஒர்க். ஸோ உங்கள் நெட்ஒர்க்கை நெட்ஒர்க்காக மாற்றுறதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸும் ஆல் த டைம் வி ஆர் ரெடி டு கிவ். ஸோ அதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஏன் வந்து க்யூரேட்டடாக இப்படி பண்ணுறதுக்கு காரணமே லாங் லாஸ்டிங் மட்டும்தான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும், இன்னொரு ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் எனக்கு We see அதான் சால்வ் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு கம் பேக் அப்படின்னாலும் வி கைட். ஸோ அவங்க லைஃப் லாங் உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்னா தே ஆர் ஃபவுண்ட் அ ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வி ஆல்வேஸ் grow each other. Win-win concept அவ்வளவுதான். சூப்பர். One thing we see is like மிச்ச கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி we have seen a lot of communities die soon. ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது, ஃபவுண்டர் சங்கம் வந்து இப்படி வந்து ஏதாச்சும் ஆயிடுமோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேஷன் ஆகி அங்கே ஸ்டக் ஆகுமோ அப்படிங்கிற டவுட் எங்களுக்குமே இருந்தது ஸ்டார்டிங்ல. பிகாஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் பண்றோம், 50 பீப்புளுக்கு மட்டும் தான் பண்றோம். இதுல வந்து எப்படி கரெக்டா வந்து இந்த 50 பீப்புளையுமே திருப்பி கொண்டு வர முடியுமா, திருப்பி கொண்டு வந்தா சேச்சுரேஷன் ஆகாதா, நிறைய டவுட்ஸ் இருந்தது எங்களுக்குமே. கண்டிப்பா எல்லாத்தையுமே நாங்க அட்ரஸ் பண்ணோம். எல்லாத்தையுமே நாங்க டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட கியூமுலேட்டிவா வந்து டவுட்ஸ் கேட்டு சரி ஓகே அப்போ உள்ள வர பீப்புளுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு வரனா அவனுக்கு இன்னொரு கொஸ்டின் இன்னொரு தேடல் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த தேடல் ஆரம்பிச்சதுக்கு we are happy. ஃபவுண்டர் சங்கமம்ல ஆரம்பிச்சதுக்கு we are happy. நெக்ஸ்ட் அந்த தேடலுக்கு நீ வா, நான் திருப்பி உனக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். we are always ready to give you. நைஸ். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து க்ரோ பண்ணுறதுக்கு அந்த ஈகோ சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் இது வந்து நம்ம டெக்ஸ்டைல் டொமைனுக்கு இன்னைக்கு இது பேசுகிறோம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஒன்லி இன் திருப்பூர். Tier 2 சிட்டிஸான எல்லா சிட்டிஸுக்கும் நம்ம மைக்ரேட் ஆகிறோம். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸான வேறு வேறு டொமைன் இருக்காங்க, ஆட்டோமொபைல்ஸ் இருக்காங்க, ஃபின்டெக் இருக்காங்க, எட்டெக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு இங்கே இருக்கிற திருப்பூரில் டைடல் நியோ பார்க் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்னு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ்லேயே இன்னைக்கு 10 பிராண்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. தே ஆர் மைக்ரோ பட் தே ஆர் டூயிங் குட் ஆல்சோ. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கான ஈவெண்ட்டுக்கும் அவங்க சென்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கேயும் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்போது வி ஹாவ் அ வைட் பிளான்ஸ். It is all about giving visibility to the people, you know. அவங்க வந்து பிக் ஷார்க்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. It is about giving visibility to the people who are doing it, who are taking the first step actually. உள்ள வந்தாலே யூ ரெடி. We are ready. வி ஆர் ரெடி. நீங்க உள்ள வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதாவது பணம் மட்டும் இல்லாமல் ஐடியாவோட வரணும். ஸோ பணம் வச்சிருக்க எல்லாராலையும் சக்ஸஸ். பணம் இல்லாமல் பணம் பண்ண முடியலன்னா பணம் இருந்தாலும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அந்த ஐடியா வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு லாஜிக் இருந்தால் மட்டுமே போதும். வி ஆர் ரெடி. டெஃபினட்டாக அதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அப்போ தான் நிறைய கன்ஃபியூஷன் வரும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு இருக்கிறதே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சைன்னு அவங்களுக்கு புரியாது. கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்து பேசும்போது தான் டேய் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும். ஆமாம், அந்த அந்த மிஸ்கன்செப்ஷன் அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து இங்கே போகணும்னா இதை மட்டும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் போதும். நீங்கள் Z வரைக்கும் யோசிக்காதீங்க, A to B வரைக்கும் ஓகே. கண்டிப்பா. அதுக்கப்புறம் B to C, C to D ஒன்னொன்னா போகலாம். நீங்க Z வரைக்கும் யோசிக்கும் போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா. அத லாங் க்ரோவோ ஸ்கேலோ பாத்திர முடியாது. நொண்டி படல் அடிச்சாதான் கையை விட்டு ஓட்ட முடியும். கண்டிப்பா. இன்னொரு திங் வந்து ஃபவுண்டர் சங்கம் பத்தி எல்லாத்துக்கும் ஒரு கியூமுலேட்டிவா இருக்க தாட் என்னன்னா, ஃபவுண்டர் சங்கம் இஸ் ஒன்லி லிமிட்டட் டு திருப்பூர் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ரொனர்ஸ்னு சொல்றாங்க. ஓகே. பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் தட். நாங்க நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் பீப்புள்ஸ்க்காகவும் ஈவென்ட் பண்றோம். இட் இஸ் கமிங் சூன் ஆக்சுவலி. அதுக்காகவும் நாங்க கியூரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நாட் ஒன்லி ஆக்சுவலி திருப்பூர், எங்களுக்கு சென்னையில வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. பட் வி வாண்ட் டு கான்சென்ட்ரேட் only on Tier 2 cities and Tier 3 cities. Because அங்க ஆல்ரெடி நிறைய பேர் பண்றதுக்கு இருக்காங்க. Yeah. அதே நேரத்துல ஒன் ஸ்டெப்
கண்டிப்பா ஸ்டெப்பா ஏறலாம். பொறுமையா போலாம். ஸோ கண்டிப்பா எடுத்தோன்னே அப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா போகலாம். பட் கண்டிப்பா. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பில்டிங் எடுக்கிறது ஈஸி தானே. திருப்பூர் வந்து since we both belong to திருப்பூர்ல நானும் தான். ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா. ஆமா. So அதுக்காண்டி இப்போதைக்கு திருப்பூர். Got it. பட் soon it is going to expand to other cities as well. கொஞ்சம் கொஞ்சமா ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் இது மாதிரி எல்லா சிட்டிஸ்க்குமே நாங்க எக்ஸ்பாண்ட் பண்ண தான் We செய்யறோம். are getting enquiries from other districts also. Yeah. Tier 2 cities ஈரோடு கோயம்புத்தூர்ல இருந்து they are asking. ஸோ ஏன் இங்க அடுத்து எப்போ ஈவெண்ட் திருப்பூர் வரீங்க, கோயம்புத்தூர் வரீங்களா, ஈரோடு வரீங்களான்னு. எஸ் we are coming அப்படிங்கிறது. We are coming. நினைக்கிறேன். Nice. கவலைப்படாதே. ஸோ எவ்ரி ட்ரீம்ஸ் ஹாவ் ஒரு எல்லா ட்ரீமும் தோத்துறக்கூடாதுன்றதுல நாங்கள் நோக்கமாக ஓடுறோம். ஸோ அந்த நோக்கத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம். சூப்பர். சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்த ஒருத்தர் சொன்னார், ஸ்டாஃப்ஸு எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள எனக்கு தேவைங்கிற மாதிரி திருப்பூரில் ரெக்ரூட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கெஃபே இருக்கா, மால் இருக்கா, எனக்கு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸா அப்படின்னு கேட்டு தான் வராங்க. அப்போது எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் இன்னொரு ஃபவுண்டர் ஆன்சர் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா. அது எப்படி ஆன்சர் பண்ணாங்க? இன்னைக்கு இருக்க ஜென்சி பீப்புள், நானும் ஜென்சிலேருந்து தான் வரேன். ஸ்டில் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தான். பட் ஆனால் என்னென்னா நம்ம எந்த ஒர்க் ஸ்பேஸ் போகிறோமோ, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம்னா நம்ம அந்த ஜியோகிராஃபிக்கு அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. கண்டிப்பா. நம்ம திருப்பூரில் இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஸ்டார்பக்ஸ் தேடிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஸோ வந்து இந்த ரீஜனுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார். என்னென்னா அவங்களுக்காக ஒரு பக்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி அவங்கள இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள உள்ள வச்சுக்கோங்க. இன்சென்டிவ்ஸ்ங்கறத விட இட் இஸ் ஆக்சுவலி சேயிங் அவங்கள வந்து அந்த ட்ரீம்குள்ள ஒரு பர்சனா ஃபீல் பண்ண வைங்க. உங்களோட ட்ரீம் கண்டிப்பா. உங்களோடது மட்டும் இல்ல, அந்த டீமோடது தான். அந்த ம். டீமுக்கு என்ன ஃபீல் பண்ணணும் நீங்க? கண்டிப்பா அந்த டீம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இப்ப ஜென்சி ஜெனரேஷன் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஐ வாண்ட் ஃப்ரீடம். நான் வந்து 9 to 5 மாதிரி இல்ல. இப்ப வந்து ஒரு 10 years பேக் எல்லாம் வந்து திட்னால் வேலை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. கண்டிப்பா. கண்டிப்பா அப்படி இல்ல. திட்னா வந்துட்டு இட் இஸ் அஃபெக்டிங் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஐ அம் கோயிங் அவுட். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம அப்பாங்க காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரே கம்பெனில 20 வருஷம் லெகசி எல்லாம் இருந்து எங்க கம்பெனிலே இருக்காங்க. அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்காரு, முருகேசன் தான் சொல்லிட்டு. அவரு ஆல்மோஸ்ட் 35 years ஆச்சு. என்னோட ஏஜோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. கண்டிப்பா. சொல்ல போனா என்னை விட he knows everything in and out. அது அப்படிதான், எனக்கும் அப்படிதான். அது அப்படித்தான். ஆனா அந்த லெகசி இன்னைக்கு வந்து ஜென்சி மாடல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சேலரி பிரச்சனையா இருக்கு, இல்ல ஒரு 1000 ரூபாய் ஹைக் கிடைக்குதுன்னா கூட ஐ கேன் கோ. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னா ட்ரீம்ஸை வந்து அந்த எம்ப்ளாயியும் ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த கம்பெனியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட ஓட வைக்கணும். அன்னைக்கு எல்லாம் கம்பெனியில இருந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆர்டர்ஸ்க்கு அவங்களாம் ப்ரே பண்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த ஒரு அடாப்ஷன் இல்லைனாலும் கூட அவர் அட்ரஸ் பண்ண பாயிண்ட்டும் ரொம்ப வேல்யூபிள். நான் மட்டும் க்ரோ ஆகல, நீயும் தான் க்ரோ ஆகுற அப்படிங்கிற ஃபீல் ஹி ஹாஸ் டு ஃபீல். அப்போ அதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா. நீ க்ரோ ஆகுற, என் கம்பெனி இவ்வளோ ஆகுது, அதுல இருந்தா உன்னோட சேலரி இல்லாம ஐ கிவ் த சம் இன்சென்டிவ். அதை தாண்டி உனக்கு ஒரு ஊக்கமா கூட இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஸோ அதை தாண்டி உனக்கு வந்து ஃபியூச்சர்ல உனக்கு நான் ப்ராப்ளம் சால்விங்க கொடுக்குறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ எங்க போனாலும் கத்துக்க முடியாது. கண்டிப்பா. என் ப்ராப்ளமை நானே சால்வ் பண்றதுக்கும் உனக்கு கொடுத்தா நீ ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ற அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்காது. டெஃபினட்டா. இங்க ஒரு 5 lakhs 10 lakhs நீ பாக்குற ஒரு பிரச்சனையை நீ இன்னைக்கே பார்த்துட்ட அப்படின்னா நாளைக்கு நீ 1 crore பண்ணும்போது உனக்கு பிரச்சனையே வராது. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை ஆல்ரெடி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணவர் வந்து சொல்லும் போது அவங்களால எல்லாத்தினாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைனா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அஜெண்டா ஒன்று தான். கண்டிப்பா அஜெண்டா ஒன்று தான். அப்படிங்கும்போது தே ஆர் ஈஸிலி கனெக்டட். அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுத்தாரு அவரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து ஃபவுண்டர் சங்கம், அடுத்து எப்படி, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ், அதில் உங்களோட கோர் அஜெண்டா என்ன? ஸோ ஃபவுண்டர் சங்கமோட அஜெண்டா கண்டினியூவாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் நீசஸில் இருந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ எல்லா நீஸ்லேயும் ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது. அவங்களுக்கான ஆஸ்க்கும் என்றைக்கும் குறைய போகிறது இல்லை. நான் ஒரு க்ரோ ஆகிட்டாலும் நெக்ஸ்ட் லெவல்னு தான் நம்ம எல்லாரும் ஓடுறோம். கண்டிப்பாக. ஸோ அந்த கோலை நம்ம வந்து எப்பவுமே அவங்க எவ்வளோ தூரம் அவங்க ஓடுறாங்களோ அவங்களோட நம்மளும் ஓடுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஹவு ஃபேர் யூ ரன், வி ரன் பேக், வி ஆர் பிஹைண்ட் யூ. கண்டிப்பா. we are that 1%. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இதில் கிடையாது. கிவிங் மைண்ட் செட்டில் தான் கொடுத்தோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறதுனால எதுவும் கெட்டு போகிறது இல்லை. ஆக்சுவலி நம்ம கொடுக்கறதுனால we take more. ஒரு ஹேட் தியரி மாதிரி தான். வாட் எவர் ஐ கிவ், பீப்புள் ஆல்சோ டூ த சேம். கண்டிப்பா. ஸோ தே வில் ஆல்சோ ஹாவ் த சேம் அஜெண்டா. என்னன்னா நமக்கு கிடைக்கிறது அவங்களுக்கும் கிடைக்கும். ஈக்குவலி பேலன்ஸ்ட்.
டெஃபினட்டா. ஸோ பீப்புள் கேன் காப்பி த ஐடியாஸ், நாட் த ஐடியா ப்ராசஸிங் மைண்ட். ஒரு மைண்டை வி கேன் உங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா என்னால் சொல்கிறீங்கன்னா அதை நான் கேப்சர் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணுற அந்த மூளையை என்னால் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. டெஃபினட்டா முடியும். ஸோ அது என்னைக்கு முடியாது. அப்போது வி கேன் கிவ் வாட் எவர் வி நோ. அதனால இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகுதோ தாண்டி அவங்க லைஃப்க்கு அது பெரிய பேக் போனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எவ்ரி ஒன் ஸ்டார்டட் வித் 0 தான். கண்டிப்பா. நம்மளும் ஒரு ஹடில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்போம். இன்றைக்கி ஜென்சியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பண்ணுவோம், எல்லாரும் ஒரு ரன் எடுத்து ஓடுறோம். நானும் ஒரு பிஸ்னஸில் நானும் ஒரு ஓனராக இருக்கணும், நானும் யாருக்கு கீழே ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கோம் அப்படின்னா அவங்க மிஸ்டேக் பண்ணத்தான் போகிறாங்க. மிஸ்டேக் will definitely happen. மிஸ்டேக் நடக்கலைன்னா நீ ஃபவுண்டர் இல்லை. கண்டிப்பா. கண்டிப்பா இல்லை. அது ஒரு ஸ்டார்ட் அப்பும் கிடையாது, ஸ்டார்ட் அப்பும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல we are giving a stage. And also we kindly request people to come with that mentality as well. Giving mindset லயும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Because நீங்க ஸ்பிரிச்சுவலியோ யூனிவர்ஸ் வந்துட்டு நீங்க ரிசீவிங் சைடுல இருந்து மட்டுமே இருந்தீங்கன்னா வந்து it won't work like that. அது அப்படி கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. கொடுத்தாதான் கிடைக்கும். அதான் கிடைக்கும். ஒன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இமிடியேட்டா அது கிடைக்காது. பட் சுத்தி பாத்தீங்கன்னா வந்து இனர்ஷியா எஃபெக்ட் தான் பெருசா பில்ட் ஆகும் உங்களுக்கு. சோ எந்த ஆண்டர்பிரினர்ஸ்மே வந்து இப்போ ஜெயன்ஸா இருக்கவங்க யாருமே கொடுக்காம வந்து இவ்வளவு க்ரோ ஆகல, டெஃபினட்டா தான் க்ரோ ஆயிருக்காங்க. கண்டிப்பா. அதே மென்டாலிட்டி இன்னைக்கு அவங்க எடுத்துட்டாங்கனாலும் they are ready to give now. yeah இன்னும் அவங்க என்ன நிறைய எடுக்கிறதுக்கு தான் they are giving now. ஸோ அதுவும் நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஜென்ரலாக சொல்கிறாரு அப்படின்னா சும்மா இருக்காது இல்லை. கண்டிப்பாக அவர் நாலேஜ் ஷேர் பண்ணுறாரு. ஸோ உனக்கு அதில் டவுட் வருதா, கம் ஐ வில் டீச் யூ. கண்டிப்பா. இப்போ இதே யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த ஃபவுண்டர் உங்களுக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே இந்த வந்த மற்ற ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ்க்கு தெரியுது. அவங்க டேரெக்டாக அவங்க ஆஃபீஸ் போய் சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்கவே எப்படி கேட்பீங்க? என்ன கான்டெக்ட் வச்சு கேட்பீங்க? அவரும் சார் என்ன சார் நான் பிஸியாக இருக்கேன், ஒய் யூ டிஸ்டர்பிங் மீன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல தான் அந்த நாலேஜ் ஷேர் ஆகும். ஷேர் ஆகும், ட்ரூவாகவும் இருக்கும். நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா we didn't posted ourselves. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், எங்களை நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ வி ஷோகேஸ் தேம். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் ஸ்டார்ட் அப் சின்னதாக இருக்கும் பெருசாக வேணா இருக்கலாம், பட் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் வேல்யூடு. உங்கள் ட்ரீம்ஸை நான் வேல்யூ பண்ணிடுறோம். நீங்கள் வரீங்க, உங்களோட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். இது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். எங்களை க்ரோ பண்ணிக்கிறது லைக் என்ன ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, உங்களை நான் க்ரோ பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ வி கிவன் தட் ஸ்டேஜ், வி க்ரோன் ஃபார் வாட் வி டன். கண்டிப்பா நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 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 ஒரு செக்மெண்ட் ஃபவுண்டர் சங்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ₹1 கூட இந்த ஆடோ பெய்ட் ஆட்ஸ்ன்ற கான்செப்டே எங்களுக்கு யோசிக்கவே இல்லை. நைஸ். ஓகே. இல்லை நான் கூட வியூஸ் பார்த்துட்டு நீங்கள் புஷ் பண்ணீங்களான்னு கூட நான் யோசித்தேன். பட் டிட் யூ ஆக்சுவலி டூ இட்? அது எப்படி நடந்துச்சு? டெஃபினெட்லி இல்லை. நிறைய கேட்டாங்க கூட இருந்த ஃபவுண்டர், ஒரு நாள் ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் ஆஸ்க்டு. ஆக்சுவலி இது மாதிரி வந்து புஷ் பண்ணீங்களா, பூஸ்ட் பண்ணீங்களா, ஆட்ஸ் ரன் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு இன்ஸ்டா அக்கவுண்ட் கூட எடுத்து காமிக்கிறோம். கிரெடிட் கார்டு என்ன ஆட் பண்ணல ஆக்சுவலி அதுல. ஓகே. ஸோ ஆடோ ரன் பண்ணல, அது நமக்கு நெசசரியும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வரல உள்ள. இப்படி ஒரு நெட்வொர்க் தேவைப்படுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு வந்தோம். ஸோ நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கும். சரி கொடுத்து பார்க்குறோம் என்ன ரிசல்ட்னு. அதுக்கான ரிசல்ட் தான் we crossed around 4.5K. பெரிய விஷயம். கான்ஃபிடன்ஸ் ரியலி ரா அண்ட் அன்ஃபில்டர்ட். நாங்க வந்து இப்படி ஒரு மாசா ஒரு எடிட் பண்ணி போடுறோம். அப்படிலாம் இல்ல. அதை எடிட் பண்றதுக்கு டைம் இல்ல, அதுக்கு பே பண்றதுக்கு காசு இல்ல ஆக்சுவலி. சோ அதனால பேக்ரவுண்ட் சவுண்ட் கூட அந்த மாதிரி எந்த ஃபேன்சி ஒர்க்கும் பண்ணல. அப்படியே கொடுத்துருங்க, கட் பண்ணி கொடுத்தது அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனிஷியலி ஐ வர்க்ட் ஆன் இட் மைசெல்ஃப் ஆக்சுவலி. புரியுது. ஸோ அதனால வந்து ராவா தான் பண்ணோம். அதுல வந்து எந்த ஒரு ஃபேன்சி ஒர்க்கோ இல்ல வந்து பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுங்க இப்படி எல்லாம் அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல. இட்ஸ் ரா. என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நாங்க என்ன ஃபீல் பண்ணோம், அதே மாதிரி வந்த ஃபவுண்டர்ஸும் தே ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க எப்படி வர்றாங்கன்றத சொல்றாங்க. ஸோ அது ஈஸியாக எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா எனக்கு நடந்தா அதே தான் உனக்கு நடக்குது. டெஃபினட்டா டொமைன் மே பி சேஞ்சஸ் பட் எல்லாம் பெயின் இஸ் சேம் தான். கண்டிப்பா. ஸோ நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஹூ ஆர் த பீப்புள் உங்களை இந்த மாதிரி ஷேப் பண்ணி இது நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இது பின்னாடி நின்று இது இப்படி பண்ணுப்பா கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஓடும் சொன்னவங்க? அது வந்து இட் இஸ் அ லாங் ஸ்டோரி. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் நாங்க வந்து அட் அ சர்டைன் பாயிண்ட் 2 பேருமே கால் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அப்போ ஆகாஷ் அண்ணாட்ட நான் கால் பண்ணி சொல்றேன், அண்ணா எனக்கு இது அட் திஸ் பாயிண்ட் எனக்குமே கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகுது, பிளானிங் டு கால் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது சி
ஜஸ்ட் டூ இட் பண்ணிட்டேன் உனக்கு நம்ம 15 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க 15 பேருக்கு நீங்க அதை சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். அண்ட் ஆஃப்டர் திஸ் ரீச் ஆக்சுவலி ஒவ்வொரு மென்டாஸ் உள்ள வரவும் எங்களுக்கு வந்து மென்டாஸா கொஞ்சம் ஒரு பெரிய பேக்கப்பே இருக்கு. அவங்க எதுவுமே எங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜென்யூன்லி பீப்புள் வாண்ட் டு க்ரோ அப்படின்னு சொல்லி வந்த ஃபவுண்டர்ஸ் வந்து தேர் ஸ்டில் இன் அவர் பேக். இப்போ சொல்ல போனோம்னா பாவான்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்லி ஒருத்தர் மீட் பண்ணாங்க. ஓகே. ஹீஸ் ஃப்ரம் கனடா. நம்ம திருப்பூர்காரர் தான். ஓகே. இங்க இருந்து கனடா போய் படிச்சிருக்காரு. ஹீ செட்டில் டவுன் தேர். கனடால இருக்க 9 ரெசிடென்ஸ்ல அவருக்கு 5 ரெசிடென்ஸ்ல வந்துட்டு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே. சோ அவ்ளோ பெரிய பர்சன் எங்க கூட நாங்க ஒரு மீட் கேட்டதுக்கு வந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பா இல்ல யாரும் ஆல்ரெடி கமிங் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட். ஆமா he is already established. எந்த தேவையுமே இல்ல. வந்தாரு ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு. நாங்க கேக்குறோம் இல்ல எங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. கேக்குறோம் he was addressing politely. இல்லப்பா தம்பி எனக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. தப்பு இல்ல பண்ணுங்க. இதை வந்து நீங்க இப்படி டைரக்ஷன்ல கொண்டு போயிடுங்க. நானும் இப்படி பண்ணும்போது இப்படி ஆச்சு. இந்த டைரக்ஷன்ல கொண்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு he was totally down to earth. அப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போனாரு. எனக்கு அப்பெல்லாம் வந்து எப்படி I was wondering, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து திருப்பூர் பத்தி ஒரு டேபுவான ஒரு தாட் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமா பிரேக் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. திருப்பூர். ஸோ நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது வந்து நம்ம மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி தேர் டூயிங் குட். அவங்களும் அதே மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. சரி, நான் அதை திருப்பி நான் என்னால் லைஃப்பில் நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலும், நான் இன்னைக்கு பார்க்குற எந்த லெஜெண்டாக இருந்தாலும் ஹீ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். கண்டிப்பா. அவருக்கு யாரும் எடுத்து கொடுக்கல, அவரும் இப்படி தான் வந்தார். பட் ஹீ அச்சீவ் தட் கோல். அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஹீ இஸ் வாலண்டரிலி அட்ரஸிங் அஸ். நல்லா பண்றீங்க, நாங்க கனடாலே உங்களை எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், அங்க இருக்க தமிழ் பீப்புள் டிஸ்கஸ் அபவுட் யூ, அதனாலதான் நான் உங்களை மெசேஜே பண்ணேன் அப்படின்னு. அவரோட ஃபுல் பேக்ரவுண்ட் அப்ப தெரியல, எங்களுக்கு ரெஃபர் பண்ணவரை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே ஆக்சுவலி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது பார்க்கும்போது உண்மையாலுமே இன்ஸ்பைரிங். ஸோ பேக் போனோன்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன்னொரு மெம்பரும் வராரு சூன். we will reveal him. Thank you. So he also a good mentor for us. So everyone, they have no expectations actually. நீங்க இப்படி பண்ணலாம், இப்படி போங்க, பட் ஸ்டார்டட் இஸ் குட். இங்கே இல்லை கேப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க ஓகே, பட் உங்களோட ஐடியாஸும் கிரேட், பட் இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத தே ஆர் சப்போர்ட்டிங், தே ஆர் கிவிங் த ஐடியாஸ் ராலி. நாட் ஒன்லி பாவா, நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்ன மாதிரி இன்னொரு பர்சன் அவர் இன்னும் மீட் பண்ண போல யாருமே எங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரல. ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஏன் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஐடியா ஷேர் பண்ணி இன்னும் அந்த யூனிவர்சல் தான் இங்கே தான் ஒர்க் ஆச்சு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். நானும் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கேன், உங்களுக்கு நானும் ஒரு இது கொடுக்குறேன், நீங்களும் அதை அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா லைக் மைண்டட் பீப்புள் ஆல்வேஸ் லைக் ஈச் அதர். Founders Sangam is not only a two-phase army actually. We have a lot of founders backing it up actually. Phase வந்து எங்க ரெண்டு பேருக்கு தெரியலாம், பட் ஒரு கோர் லெவல்ல இருக்க ஒரு எஸ்டாப்லிஷ்டான entrepreneurs இருக்கு பின்னாடி இருக்காங்க. ஆக்சுவலி ஃபவுண்டர்ஸ் சங்கத்தை ரன் பண்றதே ரிமைனிங் ஃபவுண்டர்ஸ் தான், நாட் ஃபவுண்டட் ஃபவுண்டர்ஸ். ஓகே. who founded the founders sangams are not the founders. புரியுது. ஸோ எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபவுண்டர்ஸ் தான் ஃபேஸ் ஆஃப் அவர் ஸ்டார்ட் அப். இதில் கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த்தும் அதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் பார்த்தாலும் சரி, அவங்க ஃபேஸை காட்டுவாங்க, அவங்க டீம் பண்ணுற வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை, நமக்கு அது பர்பஸும் கிடையாது. ஸோ நம்ம கூட க்ரோ ஆகுறவனை நம்ம எப்படி தூக்கி விட்டுறோம், அவன் எப்படி நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுறான். ஸோ அவங்க வளரும் போது அட் மேண்டிட்டரி அவங்க நம்மளை வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா 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 அவங்களுக்கு ஹார்ட்லேயே தெரியும் ஓகே நம்ம ஒரு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் எங்களுக்கும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நான் போய் சொல்லணும், நான் கவர் பண்ணி பேசணும். எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, நீ க்ரோ ஆகும் நானும் க்ரோ ஆகணும், அவ்வளவுதான். டெஃபினட்டா we are too grateful for all of the people. இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பிளாட்ஃபார்ம் டு அட்ரஸ் all of them actually. நைஸ். சரி, உங்க ஈவென்ட்ல ஃபன் மூமெண்ட்னா என்ன? ஃபன் மூமெண்ட்னு பார்த்தா மீ டு மீ அப்படின்னு சொல்லி ஸோ வந்து வந்தவர் ஒருத்தர் வந்து, எனக்கு ஒர்க் ஃப்ளோவே கஷ்டமா இருக்குப்பா, என் இண்டஸ்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணுறாங்க, வரமாட்டுறாங்க, போக மாட்டுறாங்க, பேமெண்ட் டிலே ஆகுது அப்படின்னு. பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டும் அதே உங்களுக்கு அதான் நடக்குதா அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதே சொல்லி வரும்போது we are from different domains, that's fine. உனக்கும் பண பிரச்சனை இருக்குது, எனக்கும் பண பிரச்சனை இருக்குது, உனக்கும் இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அது எப்படி இருக்குது,
என்ன ஃபார்ம்ல வருது, ம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் சொன்ன பாயிண்ட்டை தான் 12 பேரும் சொல்றோம். காமன் பாயிண்ட் ஒண்ணுதான். கண்டிப்பா ஓ எனக்கு உனக்கு அதானா அப்படிங்கும்போது ஈஸிலி கனெக்டபிள். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கும் பிரச்சனை இருக்கு, அப்ப சந்தோஷமா அப்ப இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே ஓகே. அப்ப ஏதோ எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சொல்லும்போது அது ஐஸ் பிரேக் ஆகுதுங்க ஆக்சுவலி. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ம். சால்வ் பண்ற பிரச்சனை தான். இப்ப சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகாதுன்னா, நம்ம ரொம்ப சம்மந்தமில்லாத ஒரு குரூப்ல இல்ல. சரி, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அவருக்கு வேற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப எண்ட் ஆஃப் தி டே பிரச்சனை இருக்கு. அதை எப்படி ஸ்கேல் பண்ணணும்னு பாக்குறோம். சைக்காலஜிக்கலி அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ங்கற கண்டிப்பா ஒரு கண்டிப்பா. டிஸ்டம் பண்ணுவோம். பட் அது வந்து அது அவங்களுக்கு ரொம்ப இது அது அவங்க கேட்க கேட்க ஓகே ம். கான்ஃபிடன்ஸ் தானே வந்துச்சு அப்புறம் கண்டிப்பா. அது எல்லாத்துக்கும். ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட்டும் கூட. கண்டிப்பா டேய் வாடா பாத்துக்கலாம், எல்லாத்துக்கும் நடா இருக்குங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனும் அதுல இருக்கு. அது கண்டிப்பா. சால்வ் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஓ. இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க 3 செக்டார்ஸ்ல இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு ஆக்சுவலி. நைஸ் நைஸ். அப்புறம் இது கேட்கணுன்ட்டே இருந்தேன். இப்போ எல்லா சிட்டிஸ்லயும் கண்ட்ரீஸ்லயும் இருக்கக்கூட இது ஒரு பெரிய குரூப். வீக்லி மீட்டிங்ஸ் நடக்கும். ரெஃபரன்ஸ் மூலமா பிசினஸ் நடக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ல இருந்து நீங்க என்ன டிஃப்ரெண்டா பண்றேன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்க, வி ரெஃபர் பீப்புள். நான் பிசினஸ் கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஆனா இவ்வளோ பிசினஸ் நான் கொடுத்துருக்கேன்னு அவங்க லிஸ்ட் அவுட்டும் பண்ணுவாங்க. எங்களால இவ்வளோ பிசினஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ நடந்திருக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி எவ்ரி வீக் அது நடக்குது. ஸோ அவங்கள மாதிரி குரூப்ஸ்ல இருந்து, ஏன்னா ரெகக்னைஸ்டா அவங்க இருக்காங்க, கண்ணுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வரதை வச்சு கேட்குறேன். அவங்கள்ட்ட இருந்து வாட் யூ கைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்? ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றதை தாண்டி வாட் வி கிவிங் பெட்டர். ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் வந்து ஒரு ரூம்குள்ள மட்டும் அடையணும். வி ஹாவ் த எர்த் இன் அவர் ஹேண்ட். வேர்ல்ட் இஸ் த மார்க்கெட். வேர்ல்ட் இஸ் த மார்க்கெட். அப்படிங்கும்போது நான் உலகத்துக்கு எவ்வளோ நான் ரெஃபர் பண்ணுறேன், என் பீப்புள் எப்படி போயிருக்காங்க, வாட் மை அலுமினி இஸ் டூயிங் நவ். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து கம்பல்சரி ரெஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில். கண்டிப்பா ஸோ அதில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பர்சன்ஸ் தான் இருக்க போகிறாங்க உள்ள. கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு ரெஃபரல்ஸ் டு ரெஃபரல்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபவுண்டர் சங்கத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ல இப்போ வரவங்க. இப்பதான் எந்திரிச்சு இப்பதான் ட்ரை பண்றேன். இப்பதான் வரேன். அவனுக்கு தேவை வந்து ரெஃபரல்ஸ் இல்ல, பேசிக் ஐடியா. எப்படி Basic ஸ்டார்ட் idea. பண்ணணும், கையை பிடிச்சு கூட்டு போகணும். கையை பண்ணணும் ஐடியா. ஸோ அவனுக்கு பேசிக் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன, ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், நான் பண்ணது கரெக்ட் தானா அப்படிங்கிற ஐடியா வேலிடேஷன் இருக்கணும். ஐடியாவே இல்லாம நானும் ஸ்டார்ட் பண்ண வந்தானே. நாம எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் அப்படிதான். நம்ம பண்றதுதான் மாஸ்டரா அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அதுல அடிப்பட்டதுக்கு போது அச்சோ அப்படின்னு ஒன்று தோணும். ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா க்ரோ ஆகணும்னு நினைப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலி ட்ரீட்டட், ஈக்குவலி ஃபீடட். உள்ள வரீங்க, உங்களுக்கான ஐடியா வேலிடேட் ஆகுது, உங்களுக்கான நெட்வொர்க் நடக்குது, உங்களுக்கான பிசினஸ் நான் கத்து கொடுக்குறேன். சரி, உனக்கு நான் வலையில மீன் பிடிக்க கத்து கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சதை போய் வித்துட்டு வாடான்னு நான் சொல்லலை. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இங்க போடா மீன் கம்மியா கிடைக்கும் நான் சொல்லல. வா என் கூட வா, வலைய தரேன், நான் எப்படி போடுறேன்னு நீ அதை பழகு, நீயும் அந்த போட்ல பழகுனாதான் உனக்கு புரியும். கண்டிப்பா. ஸோ வி ஆர் டிஃப்ரெண்ட் லைக் திஸ். நம்ம வந்து மீன் பிடிச்சி கொடுத்துட்டு காசு வாங்கல, நீங்க போய் நீங்களே கத்துக்கங்க, நான் சொல்லித்தரேன், அதுக்கான ஆட்களை கூட்டிட்டு வரேன். அண்ட் மோரோவர் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்க ரெஃபரே பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஜென்சிஸ் எடுத்துக்கோங்க, முக்காவாசி மார்க்கெட் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. அவங்களும் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஜென்சி அப்படின்னா ஸ்டில் நாட் வெரி யங், நீங்க வந்துட்டீங்க, பிசினஸ்க்கு வந்துட்டீங்க. இப்போ அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், பையிங் ப்ராசஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க, டேப் பண்ணி பாருங்களேன். ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னு கண்ணை மூடிட்டுலாம் வாங்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அது ஒரு மில்லினியல் சார் முடிஞ்சு. நீங்க ரெஃபர் பண்றீங்களா, உங்க சோஷியல் ப்ரூஃப் என்ன, நீங்க எந்த அளவுக்கு விசிபிளா இருக்கீங்க, ட்ரஸ்ட் என்ன. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அவர் சொல்றதை தாண்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க. என் கேஸ்ல அதான் நடந்துச்சு. நான் வந்து வேற 60 year old கம்பெனி. இப்போ நாங்க 60 years இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்க ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு புதுசா வர ஆர்டர் எல்லாமே நாங்க கான்டென்ட் போடுறோம், நாங்க இருக்குன்னு சொல்றோம். நாங்க 60 years இருக்குன்னு சொல்றதே வந்து நாங்க சொன்னாதானே தெரியும். கண்டிப்பா லோக்கல்ல தெரியலாம், ஓகே. பட் வெளியே போகணும், சொல்லணும், சொன்னாதான் அவன் வந்து பார்ப்பான். அவன் வந்து பாக்குறப்ப எனக்கு எந்த வீடியோவும் இல்லாம நான் பேஜை எம்டியா வச்சிருந்தேன்னா that will not serve the purpose. கண்டிப்பா. இப்போ ஆடே ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ஆட் போய் அவங்கள போய் கூட்டிட்டு தான் வரும்.
அந்த கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு கன்வெர்ட் பண்ற convert மாதிரி தான் பண்ணணும். ஐ see these people. கரெக்ட் போயாச்சு இவங்க நல்லா பண்றாங்கன்னு போய் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க, அந்த ரெஃபரும் பண்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் தட். வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரூஃப் இருக்கணும். ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்க சம் கான்டென்ட் ஒரு பர்சனல் போட்டு பிராண்டிங் இருந்து பர்சனல் பிராண்டிங் இருக்கணும். கடைசிக்கு எதுவுமே இல்லையா, அட்லீஸ்ட் சென்னை சில்க்ஸ் மாதிரி இல்ல ஐ வுட் சே சரவணா ஸ்டோர்ஸ் பாருங்க, அவங்க ஆல்ரெடி எவ்வளோ பெரிய யூனிட், எவ்வளோ பெரிய டீம், அவங்களோட அந்த டான்ஸ் பண்ணி போடுறாங்க, ஒரு கான்டென்ட் வருதுன்னா திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க, பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்டிக் வித் தட் வைரல் ட்ரெண்ட். அது முடியறதுக்குள்ள வைரல் ஆனும் ட்ரை பண்ணி போடுறாங்க. கண்டிப்பா எதுக்கு அதெல்லாம்? பிசினஸ் இல்லாம இருக்கீங்களா? பிசினஸ் இல்லாம இல்ல தெரியாம இருக்கா? இப்ப அவங்கள சொன்னா தெரியாம இருக்கா? Nothing like that. They want to stay in the game. They want to stay in the game. இப்போ சென்னையில க்ரீம் ஸ்டோரி எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஒரு பேஸ்ட்ரி ஷாப்புங்க. அந்த க்ரீம் ஸ்டோரி நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு 5 இயர்ஸா 6 இயர்ஸா. குனாஃபா வந்தா ஃபர்ஸ்ட் குனாஃபா கொண்டு வருவான். பட் he will not be the first to bring itங்க. யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அதை கொண்டு வருவான். பட் உடனே அந்த ட்ரெண்ட் அடாப்ட் பண்ணி டக்குன்னு கொண்டு வருவான். அடுத்து ட்ரீம் கேக் நான் பண்றேன். அப்புறம் பிஸ்டாச்சியோ கேக் நான் பண்ணேன். சாக்லேட் பாம் நான் கொண்டு வரேன். ஸோ யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறத விட அதை உடனே ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் அடாப்ட் பண்ணி கொண்டு வரான் பாத்தீங்களா, அதை பொழைப்பான். ஸோ இவங்க என்னதான் போய் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி கூட்டு வந்தாலும் நீங்க கண்டிப்பா கன்வெர்ட் ஆகிறதே கஷ்டங்கிறேன் நான். கன்வெர்ட் ஆகிறதே கஷ்டம். ஸ்டேக்கெல்லாம் ரெண்டாவது. அவங்க வந்து நீங்க உள்ள வரனாலே ஒரு மினிமம் கிரைட்டீரியா, நீ என்ன பண்ணிருக்க, ஷோ மீ யுவர் ப்ரூஃப். அது இருக்கு, அது ரெடி. இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங் தான் நமக்கு ஆதார் கார்டு. கண்டிப்பா நீங்க எந்த ரெஃபரல் வேணாலும் போங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எனக்கு காட்டுது, என்ன காட்டுது, உங்க டேட்டா பேஸ் என்ன. சோ நான் வந்து எடுத்து என் கட்ட விரல்ல இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சோஷியல் ப்ரூஃப் நீங்க என்ன வச்சிருக்கீங்க, ஹவ் யூ ஹேண்டில் த கிளைண்ட்ஸ், ஹவ் யூ ஷோ த ப்ராடக்ட்ஸ். உங்க ப்ராடக்ட் எவ்வளவு தரமானதுன்னு வந்து தமனா சொன்னா மட்டும் நான் நம்ப மாட்டேன். இனி இல்ல, அந்த டைம் போயிடுச்சு. கண்டிப்பா. சோ வந்து நீங்க வந்து எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஏன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லீடிங்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸா இருக்கலாம், போத்தீஸ் ஓனரா இருக்கலாம், ஏன் they are all doing. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு, they are doing so great. ஏன் அவங்க இன்னைக்கு வராங்க வெளியே? கண்டிப்பா ஏன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ ஒரு ஃபேமான பீப்புளை கொண்டு வராம தே கம்மிங் நாட் பீப்புள் ஹாவ் அ ட்ரஸ்ட். கண்டிப்பா. ஸோ இவர் ப்ராடக்ட் தான் எப்படி பார்த்தாலும் அதை ரன் பண்றது ஒரு மாடல் இல்ல. அந்த பிசினஸ் கண்டிப்பா பிசினஸ், அந்த பிசினஸ் மாடல் பண்றது நான் தான். நான் இப்படிதான்டா இருப்பேன், கண்டிப்பா நான் இப்படித்தானே இருப்பேன். அப்ப நான் அப்படியே ராவா வரேன். ஸோ பீப்புள் வில் ஈஸிலி கனெக்ட். ஸோ அவங்களும் அந்த லெவல்ல பிசினஸ் பண்ணியிருக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன யூனிட் பண்ணிட்டு இருக்கலாம், தாரிக்கானா ஒரு பெரிய யூனிட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் 2 பேத்துக்கும் ஒர்க் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் மூட்டை தூக்கிட்டு இருப்போம். இங்க பாருங்க, நீங்க என்னதான் கெத்தா வந்து இந்த ஆடிக்காரலே திருப்பூர்காரங்க போறாலும் எத்தனை பேர் தெரியுமா, முன்னாடி ஆடிக்காரில் கெத்தா போவாங்க, பின்னாடி எம்ப்ராய்டரி கட்ட தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு பக்கம் மாட்டுக்கு நான் புல்லு கட்டு கொண்டு போறேன், அதே ஆடிக்காரில் போவோம் டிக்கில இருந்து. See, let's speak raw. இதான் விஷயம். அவன் வந்து அவனுக்கு ஆர்டர் நடக்கணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். கண்டிப்பா இதுதான் மேட்டர். இதுதான் அது மேட்டர். ஸோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. நைஸ். ஸோ யூ கேன் டிஃபர். We are not focusing on reference, that's for sure. நாங்க யாருக்கும் உள்ள வந்தா எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா கூட வந்து நாங்க we are not going to refer anyone. கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது ஒரு பெரிய விஷயம். We have, நீ 4 கோடி பண்ணு இல்ல வந்து 4 லட்சம் பண்ணினாலும் we share the platform equally with each other. கண்டிப்பா. ஸோ உங்க சோஷியல் ப்ரூஃபை நீங்க தான் பண்ணிக்கணும், உங்க பிசினஸ் நீங்க தான் ட்ரை பண்ணணும். அது சொல்லி வேணா கொடுக்கலாம். We can teach how it's done. இப்போ இந்த நான் பார்த்துருக்கேங்க, இந்த ரீல்ஸ்ல ரீச் பாருங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பயங்கரமா எடிட் பண்ணி போடுறவங்களோட ரீச் கூட கம்மியா தான் போகுது. ஆனா அந்த டே 1 ஆஃப் பில்டிங், டே 2 ஆஃப் பில்டிங்லாம் பாருங்களேன், செம்மையா ரீச் இருக்கும். பிகாஸ் அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏங்க இப்போ நான் வந்து லெட்ஸ் சே நமக்கு ஒரு 500 பீஸ், நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோமே, இப்போ நமக்கு ஒரு 500 பீஸ் ஆர்டர் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வரும், டிஷர்ட்டை வாங்குறதுக்கு ஒரு ஃபேப்ரிக் குடோனுக்கு போவோம், அதை அவன் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறான், ஒரு பீரோல் எடுக்கிறான், ஃபுட்டேஜ் அவனா இப்போ ஒரு மாதிரி இப்படி ஒரு கேமரா வச்சுட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறான், இல்லை யாரையா ரெக்கார்ட் பண்ண சொல்றான், அந்த மூட்டையை தூக்கிட்டு வரதை காமிக்கிறான், ரிலாக்ஸ் பண்றதை காட்டுறான், கட் பண்றதை காட்டுறான், பிரிண்ட் பண்றதை காட்டுறான், ஷூ ஆகுது, செக் ஆகுது, ஃபினிஷ் ஆகுது, அதெல்லாம் பண்ணிட்டு பீரோல் எடுத்து வச்சுட்டு அதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் தரான். வாய்ஸ் ஓவர் தந்ததுன்னா அது வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சினிமா மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி. இதுக்கப்புறம் என்ன எப்படி ப்ராடக்ட் மேட் ஆகுது, எப்படி மேட் ஆகுது. ஏன்னா அங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டெப் பண்றேன், எனக்கு இந்த 500 பீசஸ் கொடுத்துருக்காங்க, ஐ வுட் வாண்ட் டு எப்படியாவது இது நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். அது ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஹூக்கும் நல்லா வைக்கிறாங்க. ஜாயின் திஸ் ஜர்னி வித் மீ, நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கறேன்னா என் கூட சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா பாக்குறவங்களே அவங்களுக்கே தெரியாம ஒரு சீரியல் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. ஒரு சீரியல் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் வில்லன் மாட்டுற மாதிரி காமிப்பாங்க, மாட்ட மாட்டான்.
ஹீரோ தூக்குற மாதிரி காமிப்பாங்க, தூக்க மாட்டான். பட் ஆனா அது அன்சால்வ்டாவே வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இப்போ அந்த டே 1 டே 2 டே 3 ஆஃப் பில்டிங் எல்லாம் பாருங்களேன், அவங்க அந்த ஹுக் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அதை தான் அவரும் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம அதை வந்து நீங்க பீரோல எடுத்து போடல அப்படின்னா யூஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங் ஹியூஜ். கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க சொன்ன சீரியல் கான்செப்டே தான். அவங்க வந்து அது ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட் அவுட் ஆகல அப்படின்னா, அவங்க லைஃப்ல நடக்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்சஸ்ஃபுல். டெய்லி அது ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் ரெகுலரா நடந்த மாதிரி காட்டுறாங்க தெரியுங்களா. ஸோ அதனால தான் இந்த டே 1 டே 2 டே 3க்கெல்லாம் வந்து சரியான வேல்யூ. நீங்க ஹை எடிட்டை விட நான் இதான் பண்றேன். பட் டஃப் கிடையாது ஆக்சுவலா. ஆனா அந்த வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க அது ரொம்ப டஃப். பர்ஃபெக்ட் நீடட் இல்ல. என்ன பண்றோம் டிராவா அப்படியே போடு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அதான தேவை. நம்ம என்ன பண்றோம், ஒரு டிஷர்ட் உங்களுக்கு இன்னைக்கு வருது, ஒரு இங்க இருந்து நமக்கு இங்க இருந்து அசாம் கூட போகுது, இல்ல இங்க இருந்து டென்மார்க் கூட போகுது. சோ அவங்களுக்கு தெரியாது ஹவ் வி மேட் இட். கண்டிப்பா we need to educate, at least we need to show. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஃபார்மர்ஸ் பெயிண்ட் பத்தி பேசுறோம். ஒவ்வொருத்தரோட இண்டஸ்ட்ரியிலையும் வி ஹாவ் அ பெயிண்ட்ஸ். அது எப்படி மேட் ஆகுது, யானை எப்படி ஒரு ஃபைபர்ல இருந்து யானை எப்படி கன்வெர்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம ஸ்டோரியா சொல்லும் போது பீப்புள் ஈஸிலி கனெக்ட். ஓ இவ்வளோ ஒர்க் ப்ராசஸ் நடக்குதா, இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடி தான் இந்த கார்மெண்ட் வருதா. உண்மை அப்படின்னும் போது இதுல நம்ம வந்து இன்னைக்கு சஸ்டைனபிள் நோக்கி டெக்ஸ்டைல மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின அவேர்னஸ் இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபேஷன்ஸை பத்தி பின்னாடி ஓடுறோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகலாம், சஸ்டைனபிளுக்கு எல்லாரும் வாங்க, ஃபாஸ்ட் ஃபேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ரீசைக்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம். கண்டிப்பா ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு டெக்ஸ்டைல நிறைய இப்போ க்ரூம் ஆகுறாங்க. ஸோ வி ஹாவ் மார்க்கெட் ஃபார் டெக்ஸ்டைல் இன் சஸ்டைனபிள் கிளாத்திங்ஸ். ஸோ பீப்புளும் இன்னைக்கு லைக் பண்றாங்க அதர் ஃப்ரம் இந்தியா. கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாலிஸ்டர் வந்து பொசிஷன் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு பேம்பு காட்டனோ இல்ல ஒரு ஆர்கானிக் காட்டனோ பொசிஷன் பண்ண முடியாது. எடுத்தோன்னு ப்ரைஸ்ல அடி வாங்கிரும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். பட் நீங்க நீங்க என்ன இது, அதாவது ப்ரைஸ் ஆர்டர் இதெல்லாம் தாண்டி எங்கிட்ட இத்தனை விதமான பிளேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா மேனுஃபேக்சரருமே எல்லா ஃபேக்டரி பர்சன் யாருமே எங்கிட்ட இது இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லட்டும். அது அழகா தான் சொல்லணும், ஸ்கிரிப்ட் பண்ணி தான் சொல்லணும்னா இல்ல, சொன்னா போதும். ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசுறது தான் ரா டேட்டா. ஆமா, இதுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணாலும் தேவையில்லை. இந்த டேட்டா கிடைக்காம தான் நம்ம எல்லாம் முழிச்சிட்டு இருக்கோம் என்னடா நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுறதுதான் ரா டேட்டா. நீங்க இது அப்படியே இன்னைக்கு மார்க்கெட் இதுதான். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன். இதே மாதிரி டெக்ஸ்டைல் நமக்கு எவ்வளவோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரா டேட்டா. கண்டிப்பா அவங்க பீரியட்ல ஒர்க் ஆனது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம அப்பா பீரியட்ல பாத்துக்கங்க, இப்போ அதான் பண்றாங்க நிறைய பேர். கூட்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. இப்போ நம்மளது டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கு, அப்ராட் மார்க்கெட் இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஒன்று ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து ஒரு சின்ன கமிஷனுக்கு அந்த கூட்ஸ் வந்து ஒரு 3 months கிரெடிட் கொடுப்பாங்க. அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு மாடியூல். அந்த ஏஜென்சி மூலமாகவும் போவாங்க. இல்லைன்னா இவங்களே ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கடையாக போய் காமிச்சு ஆர்டர் எடுத்து கூட்ஸ் அமிச்சு 3 to 4 months சொல்லுவாங்க. அது ஒரு மாடல் போயிட்டு இருக்கு. அப்ராட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பையிங் ஆஃபீஸ் மூலமாகவும் ஆர்டர் எடுக்கிறாங்க, டேரக்டாகவும் போய் பையரை பிச் பண்றாங்க. ஆனா இந்த எல்லா மாடலையும் காமனா நான் பார்க்குற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம தான் போய் 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 பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஆர்டரை நம்ம வாங்க வைக்கல, நம்ம வித்துக்கிட்டே இருக்கோம். அந்த வித்துக்கிட்டே இருக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் போனீங்க, தேடி போனீங்கனாலே கிரெடிட், தேடி வர வச்சா கேஷ். இது இது இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்போ நீங்க போய் தேடி போற அளவுக்கு கிரெடிட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டியே இருந்தாலும் நீங்க தேடி வர அளவுக்கு கான்டென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் நீங்க ஒரு இது கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பவர் ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் யூ அட்ராக்டட் த கஸ்டமர். ஏன்னா அவன் தான் வந்திருக்கான், அவன் வரான்ற போது நீங்க தான் சொல்றது டேர்ம்ஸ். இட்ஸ் நாட் தட் நீங்க போய் கேட்கலாம், அவன் தான் வந்திருக்கான். ஆக்சுவலி நீங்க தான் அதுக்கு மோனோபோலி. ஆமா, நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ பீப்புளுக்கு நம்ம இங்க இருந்து அவ்வளவு டிராவல் பண்ண அவசியம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு இங்க இருந்து நம்ம இங்க இருந்து யூஎஸ்க்கு அனுப்புறோம், இங்க இருந்து அனுப்புறோம். கண்டிப்பா மொபைல் மெயில தான் ஃபாலோ பண்றோம். ஈஸி. ஸோ நம்ம வந்து பொசிஷன் பண்ணிக்கிட்டோம், நாங்க இவ்வளவு பண்றோம்ப்பா அப்படின்னு தெரிஞ்சா இந்த கண்டென்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு வாங்கி விற்கிறவங்க தான் ரீசெல்லர்ஸ் ஆர் மேக்கிங் குட் மணி. பிகாஸ் கான்டென்ட் நல்லா பண்றாங்க. இப்போ பாருங்களேன், அந்த ஸ்னைப்ஸ் பிராண்டு நினைக்கிறேன், நத்திங் ராங் இன் நேமிங் த பிராண்ட். அந்த அரசன் படம் வந்துருந்துச்சு, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. கண்டிப்பா என்னப்பா உங்க கடையில தான் நிறைய கூட்டம் இருக்காமே, இட் வாஸ் வெரி நைஸ். அதே மாதிரி அந்த மங்காத்தா படத்தையும் ரீக்ரியேட் பண்றாங்க. பிகாஸ் அது ஏற்கனவே ஒரு ஹிட்டான ஒரு படம், அது அப்படியே அவங்க பிராண்டுக்கு ரீக்ரியேட் பண்ணும்போது அதோட வைராலிட்டி பிச்சுட்டு போகுது. அங்க ஆடே தேவையில்லை, பிச்சுட்டு போகுது. ரெண்டாவதுலேயே அவங்களுக்கு வாக்கின்ஸ் வந்துருது.
கேம் சிம்பிள். கேம் சிம்பிள் அவ்வளோதான். பட் அவங்க மேனுஃபேக்சராக நமக்கு தெரியல. பட் ஸ்டில் they are making money because by telling stories in the right way. in the right way. அவ்வளவுதான். ஏதோ ஒரு விதத்துல கான்டென்ட் பண்றாங்க, ஹிட் ஆகுது. அவ்வளவுதான். கண்டிப்பா கான்டென்ட் மேக்கிங் இஸ் த கேம் நவ. கண்டிப்பா. இப்போ திருப்பூர்ல நிறைய கன்சர்வேட்டிவ் க்ரௌட் தான் உங்களுக்கு தெரியும். லைக் வந்து நிறைய மணி பண்றாங்க. யூ ஹேவ் பீன் இன்டு டெக்ஸ்டைல் கண்டிப்பா கண்டிப்பா. லிகசியே இருக்கு, பில்ட் பண்ணிருக்கீங்க. சோ அப்போ வந்து நீங்க ஏன் வந்து கான்டென்ட் பண்ணீங்க? யாரும் பண்ணல, ஆனா நீங்க ஏன் பண்ணீங்க? See, எங்களோட பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் பிஃபோர் கான்டென்ட்டுமே இட்ஸ் கோயிங் ஆன் குட். பட் பையரோட டேர்ம்ஸ்ல ஓகே இதுல ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்கு. என்ன மேட்டர்னா, இப்போ நான் கடன் கொடுக்குறேன், என் பிஸ்னஸ் ரன் ஆகுறது ஒரு ஹெல்த்தியான மாடல் கிடையாது. எனக்குமே இட்ஸ் டேஞ்சரஸ் மாடல். இப்போ என்னை விட இன்னும் அதே ப்ராடக்டை அதே மாதிரி பண்ணி இன்னும் கம்மியான ப்ரைஸுக்கு நல்ல பொசிஷன் பண்ணி கிரெடிட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன மேபி நான் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட முடியும். அது ஒன்று எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஒன்னொன்று, ஒவ்வொரு வாட்டியும் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்ம தான் போகிற மாதிரி ஒரு மாடல் இருந்துச்சே தவிர அவங்க நம்மளை தேடி வர்ற மாதிரி ஒரு மாடலே கிடையாது. கரெக்ட். எனக்கு அது என்ன பண்ணணும் புரியல. அதை நான் எப்படி தேடினாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, சார் வெப்சைட் பில்ட் பண்ணுங்க, ஆட்ஸ் போடுங்க சார், உங்களுக்கு வந்துடும். அப்பவும் பாருங்களேன், எகெயின் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். நீங்க வெப்சைட் பில்ட் பண்ணுங்க, ஆட்ஸ் போடுங்க. திருப்பவும் நான் தான் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி என்னோட ஆடுக்கு காசை போட்டு நான் ரன் பண்ணி அந்த ஆடை போய் கூட்டு வர வைக்கிறேன். எகெயின் இட்ஸ் கெட்டிங் அவுட்பவுண்ட். இன்பவுண்ட் வேற, அவுட்பவுண்ட் வேற. எனக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, நம்ம குவாலிட்டியா ஒரு ப்ராடக்ட் பண்றோம், அதை கரெக்டா மார்க்கெட் பண்ண தெரியும். அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் எசென்ஷியலி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் நமக்கு இருக்கணும் கையில. இவ்வளவு ஆட் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆட் ஒர்க் ஆகும், ரன் பண்ணுவோம், அது நிக்காம ஓடணும். யூ ஷுட் கீப் ஆன் ரீசார்ஜிங், எவ்ரிதிங் இஸ் தேர். அதே நேரத்துல உங்க கான்டென்ட்டே நல்லா பண்ணிருச்சு அப்படின்னா that's what happened in my case. நான் ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன லெவலில் தான் நாங்கள் கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அது மூலமாக எங்களுக்கு நிறைய லெவலில் வந்து பிஸ்னஸும் சரி, கான்டாக்ட்ஸும் சரி, இப்போ பில்ட் பண்ண நெட்வொர்க்கும் சரி, பில்ட் ஆகிட்டு இருக்க நெட்வொர்க்கும் சரி, வெரி ஹாப்பி. ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கிரியேட்டருக்கு நம்ம மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வில் நாட் பி சம் ரேண்டம் சம்படி. கரெக்ட். நீங்க ஒரு ஏதோ ஒரு நான் பெருசா ஃபாலோயிங் வச்சிருக்கேன்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் நான் பண்ண ஒர்க்குக்கு நம்ம கான்டென்ட் பார்த்துட்டு சரிப்பா என்ன பண்றாங்க. சரி, in this case வந்து உங்களுக்கு இந்த கான்டென்ட் ஃபனல்னால மட்டுமே இவ்வளவு ரெவென்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு அப்ராக்ஸ் அமௌண்ட்டா நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு கான்டென்ட்னால இது ஜெனரேட் ஆயிருக்கு. கான்டென்ட்னாலனா we would have closed big brands like Star Health Insurance, ஒன்றும் பெரிய கார்பரேட்ஸ், நேச்சுரல்ஸுக்கு டிஷர்ட் பண்ணோம், இன்னும் பெரிய லெவலில் பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கோம். இட்ஸ் only of content. ஆமாம், சொல்லி ஆஃப் கான்டென்ட் தான். சி, இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக போய் அப்ரோச் ஆக்சுவலாக பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக முடியாது. இட்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சார் எங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ் இருக்கு, அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் யாராவது கேளுங்களேன், இப்போ நவீனே கூட கேளுங்களேன். இப்போ ஒரு நான் கார்பரேட் பிராண்ட் சொல்றேன், இப்போ காக்னிசன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காக்னிசன்ட் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் கால் பண்றாரு, சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட் நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்கள் பண்ணி தரோம்னா அவன் சிம்பிளா சொல்லிடுவான், சார் இது பாம்பே சென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ் இல்லை சென்னை சென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ், அவங்க தான் சார் ஃபைனல் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் அங்கே நீங்கள் தேடியே போனீங்கனாலும் சார் ஆல்ரெடி ஒரு வெண்டர் இருக்காங்க சார் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த டிசைடிங் அத்தாரிட்டியை வந்து நீங்கள் போய் ரீச்சே ஆக்சுவலாக பண்ணவும் முடியாது, அவங்க யாருன்னு தெரியாது. அந்த ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லி இருக்கிறவன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் டிசைட் பண்றது இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். டிசைட் பண்ணி நான் கொடுத்துட்டேன், உன் வேலை அவங்க கிட்ட இருந்து கரெக்டா ப்ரொக்யூர் பண்றது தான். உன் வேலை வந்து புதுசா ஒருத்தர் நியமிக்கிறது இல்லை. அதுக்கு ஆக்சுவலா உள்ள ஒரு மாஸ்டர் மைண்ட் உட்காந்துருக்கான். அவனை வந்து எப்படியா நான் டேப் பண்ணி வெளியே கூப்பிடணும்னா என்னோட கான்டென்ட் போய் அங்க பேசணும். அதாவது நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க கான்டென்ட் உங்களுக்காக பேசணும். ஆமா ஆமா. அப்ப நீங்க அவன் அதாவது பையர்ஸ் வந்து எப்பவுமே உங்களை தேடி வர பையர்ஸ், அவன் எப்போ வருவான்னா அவனுக்கு ரொம்ப ரிக்வயர்மெண்ட், ஒரு 5 நாள் ஈவெண்ட் எனக்கு நான் வேற வழியே இல்லைன்னா போனோம், அவன் ஒரு விட்டு கூப்பிட்டுருவான். ஆனா நிறைய பையர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, உங்க கான்டென்ட்டை பார்த்துருப்பாங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்னு அவனுக்கு தெரியும், ஆனா காமிச்சிக்க மாட்டான். அப்போ காமிச்சிக்க மாட்டான், உங்களை ஃபாலோ மட்டும் பண்ணியிருப்பான். இன்டைரக்டா உங்களுக்கு வந்து சிக்னல் என்ன கொடுக்குறான்னா, சரிப்பா உங்க கான்டென்ட் நல்லா இருக்கு, நான் அவனை ஃபாலோ பண்றேன். அப்ப நீங்க அவனை அப்ரோச் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்கன்னா அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றதே இட்ஸ் a குட் சைன். உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவான், உங்களுக்கு டைம் கொடுப்பான். see you are worthy of my time அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுப்பான். அந்த டைம்ல நீங்க என்ன ப்ராடக்ட் ஆஃபர் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கோல்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வார்ம் ஸ்டேஜுக்கு லீடு மாறுது. அந்த லீடு மாறுற வரைக்கும் கான்டென்ட் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டே பேசுது. அது வரைக்கும் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது பின்னாடி. இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல போய் உங்களுக்கு கான்டென்ட் பேசாது, அந்த டைம்ல உங்க ப்ராடக்ட் பேச ஆரம்பிக்கும். அப்போ ஹி இஸ் ஹாப்பி. சரிப்பா, அவன் உண்மையிலேயே வந்து கான்டென்ட் மட்டும் போடல, ஹிஸ் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். என்ன பிரச்சனைனாலும் ரிட்டர்ன் எடுத்துட்டு கூட பண்ணி தந்தாங்க, நல்லா ஹி இஸ் கேட்டரிங் மை நீட்ஸ். எனக்கு எந்த டென்ஷன்னாலும் எந்த ஷார்ட்
டைமில் வேணுனாலும் இஸ் ஏபிள் டு டூ இட் அப்படிங்கிறலாம் நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ நீங்கள் ஒரு பியூர் திருப்பூர்காரனாக இருக்கலாம். கண்டிப்பா பிகாஸ் ரஃப் அண்ட் டஃபாக அவங்கள மாதிரி வேலை பார்க்க முடியாது. கண்டிப்பா சண்டே எடுக்கல, நான் நைட்டு வேலை பார்க்குறேன், ஓடுறேன் அப்படின்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க. தட் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம். நடந்துட்டு தான் இருக்கு, Correct. இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா எவ்வளோ முடியும்? ஒரு ஸ்டேஜில் ட்ரையாக தான் Dry போகுது, எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? தூக்கிட்டு ஓடுறோன்னு ஓடிட்டு தான் இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியாது. கரெக்ட் ஸோ யூ ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஓவர் யுவர் பையர்ஸ் கரெக்ட் டு அட்ராக்ட் தம், டு நர்ச்சர் தம், டு கன்வெர்ட் தம் டு அ கம்யூனிட்டி. இன்னைக்கு கம்யூனிட்டியை எல்லாரும் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலியாக மாற்றிடுறாங்க. நீ ஒரு ஃபேமிலி மெம்பர் எப்படி ஏமாத்துவ? கண்டிப்பா நீ ஒரு ஃபேமிலி மெம்பர் எப்படி அடிப்ப? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. ஸோ வை ஹேவ் தட் அந்த பையர் செல்லர் அந்த துப்பாக்கி மென்டாலிட்டி எதுக்கு? அது தேவையில்லையே. Correct. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற தாண்டி கம்யூனிட்டினாலே ஃபேமிலி ஆயிருது. கரெக்ட் நீங்க எல்லா பெரிய பிராண்ட்ஸும் பாருங்க, அந்த அந்த ஃபவுண்டர் லெட் பிராண்டிங்கை கொண்டு வந்து அந்த ஃபவுண்டர் ஒரு பிராண்டிங்கை காமிச்சு அது ஒரு சைடு பண்ணாலும் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. they are slowly nurturing. அதனால தான் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, நாங்கள் இவ்வளோ மரம் நட்டோம், இவ்வளோ எஜுகேஷன் கொடுத்தோம், இவ்வளோ ஃபீடிங் கொடுத்தோம், அது ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதை தாண்டி இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா, நீ இவ்வளோ பர்ச்சேஸ் வாங்குறியா, உனக்கு இவ்வளோ ஆஃப் தரேன். ஸ்விக்கி டைன் அவுட் தருது. எதுக்கு? ஏங்க நீங்கள் ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வர்ற வரைக்கும் ஸ்விக்கிக்கு இவ்வளோ சார்ஜ் ஓகே, ஹோட்டல்லே போய் சாப்பிட்றதுக்கு எதுக்குடா டைன் அவுட்டு? நாங்கள் பே பண்ணோங்க. இப்போ பாம்பே அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 7,000 என்னமோ சாப்பிட்டது, 3,000 என்னமோ டைன் அவுட். 3,000 டைன் அவுட்டுங்க. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட போயிருந்தோம். ஓகே பாம்பேல நல்ல ஹோட்டலு. அவன் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு டே ஸ்விக்கியில் டைன் அவுட் இருக்கிறான்னா எனக்கு தெரில. அப்புறம் சொல்கிறான் 3,000 சேவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏங்க 7,000 பில்லு 3,000 சேவ்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இல்லைங்க எனக்கு அந்த ஆஃபர் காமிக்குது, அவருக்கு அந்த ஆஃபர் காமிக்கல. அவர் ஏன் ஸ்விக்கி அந்த விஷயத்த பண்ணோம்? அவன் சின்ன பிராண்டா? இல்ல அந்த ஒருத்தரோட ஒரு அபிமானத்தை வாங்கி வச்சு எதாவது நடக்க போதா மேஜிக்? கிடையாது. பட் ஹி ஸ்டில் டூயிங் இட். டைன் அவுட் கொடுக்குறான், அந்த ஒரு இது நடக்குது. ஸோ சைலண்ட்லி பில்டிங் கம்யூனிட்டி. ஸோ தட் அவன் எப்படி வச்சுக்கிறான் பாருங்க, நீ ஹோட்டலுக்கே போனா கூட நான் உனக்கு இருக்கேன், நான் வந்து ஐ வில் கிவ் யூ a good discount, so that they make sure the customer doesn't even goes out. கரெக்ட். See, end of the day it's all about salesing. But this happens only through content, community building. கரெக்ட். அப்போ நடக்கும்போது அது ஆர்கானிக்கா நடந்த மாதிரி இருக்கும். பர்சனல் கனெக்ஷன் ரொம்ப பயங்கரமா நடக்கும். இருக்கும் அதில். நீங்கள் மேனுஃபேக்சரின்னு சொல்லியிருந்தீங்களே, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மேனுஃபேக்சரில் இருக்கோம், நம்மளுக்கு வந்து காலையில் ப்ரோக்ராம் என்ன, இன்னைக்கு லீடு என்ன, ஸோ அடுத்தடுத்த ஒர்க் என்னன்னு பார்க்குறோம். இதுக்கு நடுவில் அந்த கான்டென்ட்டுக்குலாம் என்னடா டே டைம் இல்லை அப்படிங்க. ஆக்சுவலி டைம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. யூனிட்ல போனோம்னா அதில் இருக்கிற ப்ரெஷருக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். கண்டிப்பா. ஸோ ஹவ் யூ ஆர் மேனேஜிங் தட்? எனக்கு நீங்கள் சொன்ன எல்லாமே இப்போவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஐ வுடன் சே எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது, அவங்க எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் ஷார்ட்டாக ஒரு கதை சொல்லி முடிக்க விரும்பல. யூ எய்தர் சரண்டர் டு த மார்க்கெட் ஆர் ஓன் யுவர் ஆடியன்ஸ். எனக்கு ஐ வாண்ட் டு ஓன் மை ஆடியன்ஸ். ஓகே. ஆடியன்ஸ் தான் உங்கள் பையர்ஸ். கண்டிப்பாக. ஆடியன்ஸ் தான் உங்களோட லீட்ஸ். அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. கஸ்டமர் இஸ் த கிங். அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்கேஜாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவன் திரும்ப திரும்ப வருவான். அவன் கேட்டாதான் இங்கே வந்து வண்டி ஓடும். நான் அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணி விட்டுட்டு எனக்கு இங்கே ஓடணும்னு பார்த்தேன்னா முடியாது. அண்ட் ஒரு ஆர்டர் வருது, அந்த ஒரு ஆர்டர் முடிச்சு நான் திருப்பி கான்டென்ட் போடுறதுக்குள்ள என்னோட அல்காரிதம் வீக் ஆகிடும். கண்டிப்பாக. இப்போ மென்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுங்கிறாங்க. ஏங்க ஒரு வீடியோவே போட முடியும், 3 வீடியோக்கு எங்கேங்க? இல்லை உனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நீ ஒன்றும் அக்ரெசிவாக டாமினேட் பண்ணுவ, மற்றவங்க வந்து 1 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறது நீ 4 monthsல அச்சீவ் பண்ணுவ. கண்டிப்பாக. ஸோ யூ மேக் ஷோருங்க உங்களோட ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் டைம். இப்போது உங்கள் per hour வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியும்ல. என்னோட per hour வேல்யூ நான் எதுக்கு போட போகிறேன், இதுதான் எனக்கு என்னோட மென்டார் வந்து சொல்லி கொடுத்தார். ஓகே தம்பி உன்னோட ஸ்கில் என்ன, உனக்கு இது நல்லா வருது, சரி உன்கிட்ட இத்தனை ஸ்கில் இருக்குன்னா அந்த அத்தனை ஸ்கில்லில் எந்த ஸ்கில்லு உனக்கு அதிகமான பணத்தை கொண்டு வந்து தரும், நீ லிஸ்ட் அவுட் பண்ணி எழுது. அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல நீ எது நல்லா பண்ணுவ, அதை பண்ணனால உனக்கு எதுனால நிறைய பணம் வரும், நீயே உன்னை எவால்வேட் பண்ணு, அதுக்கு நீ போ. சரி இப்போ நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டு வர்றதோ, ஒரு கட்டிங் பண்றதோ, இல்லை அதை ஸ்டிச்சிங் பண்றதோ, அதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே. அவங்க ஒன்னா பெட்டரா பண்ணும் நான் அதுக்குள்ள போயிட்டே இருந்தேன்னா இதை யாரு பாப்பா? ஸோ என்ன, நான் யாரும் தப்புன்னு சொல்லலைங்க, பட் இதுல உங்களுக்கு அதிக growth இருக்கு.
ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் தெரிஞ்சதுன்னா எல்லாருமே அதுக்குள்ளே வருவாங்க. எல்லாரும் உள்ள வந்துருவோம். கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னாவே ஒரு யூனிட் போடணும், ஒரு மிஷின் வந்து ஒரு சர்டைன் ஒரு 25 மிஷின் போட்டோம்னா தான் எனக்கு பிராண்டு. ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் அப் தான், அதுல 10 lakhs பக்கம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி நினைக்கிறீங்க அக்கா? கண்டிப்பாக அது மேனுஃபேக்சரிங்கே போடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சே எப்படி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நைக்கிக்கு எத்தனை யூனிட் இருக்கு, ஆப்பிளுக்கு எத்தனை யூனிட் இருக்கு, கம்ப்ளீட்லி அவுட் சோர்ஸ்ட். அவங்களாம் பெரிய பிராண்ட்ஸாக இருக்கு. ரீசன் என்ன, they focus more on branding. அவங்க ப்ராடக்ட்டை இன்னும் எப்படி அதிகமான விலைக்கு விற்க வைக்கலான்றது தான் அவங்க ஃபோக்கஸே தவிர அதை வந்து இந்த இடத்துல கொடுத்து இங்கே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டச் பெருசாக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த பிளாக்பெரி அந்த பட்டன் ஃபோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் இது பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாருன்னா அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த ஃபோன்ல எது அதிகமான யூசேஜ், பார்க்குற இடம் எது, ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனுக்கு எதுக்கு இவ்வளோ கீபேடு, ஸ்க்ரீனே டச்சாக மாற்று, பெருசாக போடு, லான்ச் பண்ணு, ஹிட்டு. ஸோ அவர் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல யோசிச்சாரு, பட் மேனுஃபேக்சரானு யோசிக்கல. இப்போ ப்ராப்ளமே அதுதான். அப்போ நான் என்னங்க பண்றது, நான் ஒன்று மேனுஃபேக்சராக இருக்கவங்க நான் என்ன பண்றதுன்னா, குட் யூ ஹேவ் அ டீம், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்குன்னா வெல் அண்ட் குட். பட் புதுசாக வர்றவங்க நான் மேனுஃபேக்சராக இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரக்கு ஆளே இல்லைலாம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா மினிமம் MOQஸில் பண்ணுறதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் உங்களோட பவுண்டரிஸையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்ற தெளிவாக சொல்லி ஒரு சாம்பிளை வாங்கி எவாலுவேட் பண்ணி சாம்பிளிங் சார்ஜஸ்லாம் டபுள் ட்ரிபிள் கேட்டாலும் கொடுத்து வாங்கி கரெக்டு தப்புன்னு சொல்லி உங்களுக்கு அந்த சப்ளை யூனிட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். யூ கோ ஃபார் அ லாங் ரன். கண்டிப்பா ஃபியூச்சருக்கு நீங்க வந்து இதுக்கப்புறம் இந்த இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்காது. ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் வாட் ஈவன் ஐ டூ. இப்போ நாங்க பாருங்க, we take our orders, நாங்க பண்றோம். apart from that we are tied up with hundreds of factories. I mentor brands. வந்தாங்கன்னா I cannot entertain everyone, but at the same time எப்படி ஒரு நம்ம ஃபவுண்டர் சங்கம் இஸ் கைடிங் பீப்புள், என்னோட நீஷ் வந்து அப்பேரல். இப்போ வராங்க அப்படின்னா இஃப் நவீன் இஸ் குட் அட் சம்திங், ஐ கேன் டைரக்ட் மை பையர் டு நவீன், also telling my buyer, see, I'm with you. Okay. You don't have to worry. I'll teach him. I mentor him. So we agree upon something. இதான் நான் பண்றேன், so that you will also grow, I will also grow ன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ ஒரு தெரியாம சுத்திட்டு இருக்க, I can help him grow in this space. மிஸ்டேக் நடக்காது உங்களுக்கு இங்க. ஆமா, காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் நடக்காது. சோ இது இப்படி இருக்கும்போது அவங்களும் ஹாப்பி, எவ்ரிவன் இஸ் ஹாப்பி. ஆனா இப்போ ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும்ல, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிராண்டுக்கு வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிராண்ட் குவாலிட்டிங்கிறத விட அந்த பிராண்டோட ஸ்டோரி இருந்தா தானா வித்துரும்னு சொல்லி சொன்னீங்களே, why you state that action? இப்போ ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து போற எல்லா மேஜர் பிராண்ட்ஸும் பெரிய பிராண்டா மாறுது. ஒரு சாதாரண ஆளா வராங்க, ஆண்டர்பிரனரா வராங்க, கஷ்டப்பட்டு ஒரு பிராண்ட் ஆக்கி அது எங்கேயோ கொண்டு போய் எவாலுவேஷன் கொண்டு போய் ஃபண்ட் ரேஸ் பண்ணி வித்துறாங்க. ஒரு 5-6 வருஷத்துல 10 வருஷத்துல இந்த மேஜிக் நடந்தது. ஆனா அந்த ரெடி பண்ண ஃபேக்டரிக்காரங்க கடைசி வரைக்கும் ஃபேக்டரிக்காரங்களா தான் இருக்காங்க. இங்க யாரையும் நான் டவுன் கிரேட் பண்ணல, இன்க்ளூடிங் மீ அண்ட் நவீன். நாங்க 2 பேருமே ஃபேக்டரி பீப்புள் பேக்ரவுண்ட் தான். நீங்க ஒரு ஃபேக்டரி பர்சனா மட்டும்தான் இருப்பீங்க அப்படின்னா யூ நாட் பி ஏபிள் டு டெல் ஸ்டோரிஸ். உங்களுக்கு ஸ்டோரிஸ் அழகா சொல்ல தெரியுது, ஒரு பிராண்டை பொசிஷன் பண்ண தெரியுது. என் பிராண்டு இதுதான் வேல்யூ, என் பிராண்ட்ல நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். இட் இஸ் சேவிங் த நேஷன், சேவிங் த பிளானட். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் ஆன ஒரு டிஷர்ட்டு, தட்ஸ் அ பிராண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பிராண்டோட கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எந்த இடத்துல இருந்து பிக்கப் ஆனதோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் கிடைக்கும். So that you will find out it is actually a plastic made. இப்போ அதே மாதிரி லிவா ஃபேப்ரிக்ஸ். லிவா ஃபேப்ரிக்ஸ்ல ஆதித்யா பிர்லாவோட லிவா ஃபேப்ரிக்ஸ் எக்கோல எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஃபாரஸ்ட்ல இருந்து எந்த வுட் பல்ப்ல இருந்து இந்த ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஃபைபர் டு கார்மெண்ட் வரைக்கும், ஃபைனல் கார்மெண்ட் வரைக்கும். இங்க இருந்து இந்த கண்ட்ரில வந்து ஃபேப்ரிக் ப்ராசஸ் நடந்திருக்கு, இந்த கண்ட்ரில இருந்து இங்க இது நடந்திருக்கு. இட் இஸ் அமேசிங் இல்லையா? இதெல்லாம் ஒரு USP. இது வந்து யூ ஹேவ் அ ஸ்டோரி டு டெல். இது ஒரு சைடு வச்சுக்கோங்க சார், சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்காஸ்ட் நான் பார்க்குறேன், நிக்கில் காமத் எடுக்கிறாரு, ரேர் ரேபிட் ஃபவுண்டர், இன்னும் 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. ரேர் ரேபிட் ஃபவுண்டர்கிட்ட ஒரு நிக்கில் காமத் கேட்குறாரு, என்ன ஒரு ஃபேக்டர் ஒரு பிராண்டை விற்க வைக்கிறதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்கன்னா பிராண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறார். உங்கள் பிராண்டுக்கு இருக்க ஸ்டோரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பணம் பிரிண்ட் பண்ணுற மிஷின். என்னங்க அதில் பாருங்க, அதே பிராண்டில் நிக்கில் காமத் வந்து டோட்டலாக அந்த ரேர் ரேபிட் வந்து 500 crores ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அதுல 150 crores வந்து நிக்கில் காமத்தே இன்வெஸ்ட் பண்றாரு. தட்ஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி. ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்டோரிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இதுதான்.
டேக் ராம்ராஜ், கல்ச்சர் பிரிண்டர். கல்ச்சர் He has a story. ஸ்டோரி So அதாவது everybody should have a storyங்க. That's what will sell. கரெக்ட். It's not that என்னோட பிராண்ட் இவ்வளோ சீப்பாக இருக்கு, buy 5 for $19. அது ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல். இப்போ நீங்க இவ்ளோ பண்ணீங்கன்னு சொன்னீங்க, கான்டென்ட் மூலமா ரீச் ஆனதுன்னு சொன்னீங்க. இஸ் தே ஆல் ஆர் கம் அண்டர் லோக்கல் பையிங் ஆர் உங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் உங்களோட கான்டென்ட்னால ரீச் ஆகி வந்ததா உங்களுக்கு? எனக்கு வந்து நான் கான்டென்ட் பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபர்ஸ்ட் லோக்கலாக டிஸ்கவர் ஆகும். ஓகே. லோக்கலாக டிஸ்கவர் ஆவாங்க, வருவாங்க, நம்ம குவான்டிட்டிஸ் அவங்க குவான்டிட்டிஸ் மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாது, ப்ரைஸ் மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாது, அப்படியே எஸ் நோன்னு போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களோட ஃபைன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஓகே. அவங்க உங்க கூட ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. அது அப்படியே நடக்கும், அந்த மேஜிக் நடந்துகிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து இதை பண்ண இங்கே இருக்க போலோ ஷர்ட் தான் அப்ராடுக்கும், இங்கே இருக்க அதே ரவுண்ட் நெக் தான் அப்ராடுக்கும். அண்ட் மென் ஆர் பாவம், அவங்களுக்கு அதே ரவுண்ட் நெக் தான் கிடைக்கும், அதே போலோ ஷர்ட் தான் கிடைக்கும், அதே ட்ராக் பேண்ட் தான் கிடைக்கும். லிட்ரலி பாவம் மென்னு. ஸோ அப்ராடுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன யார் ரீச் பண்ணாங்க அப்படின்னா பொட்டிக் பையர்ஸ், பொட்டிக் பிராண்ட்ஸ். பெரிய பிராண்ட்ஸ் என்ன ரீச் பண்ணல. நான் சும்மா கான்டென்ட்டுக்காக சொல்ல விரும்பல சார். நான் ஒரு சின்ன பொட்டிக், எனக்கு இவ்வளோதான் குவான்டிட்டி, கேட்லாக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைலுக்கே ஒரு 300 பீஸ் 400 பீஸ், ஆனால் நல்ல ப்ரைஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன ரீச் பண்ணாங்க வித்தவுட் எனி பையிங் ஆஃபீஸர், எந்த இன்டர்மீடியேட் இல்லாமல் எனக்கு ரீச் பண்ணாங்க. எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்னாலும் டிடி பண்ணாங்க. வாஸ் ஏபிள் டு கெட் பேமெண்ட்ஸ் பிஃபோர் ஐ ஷிப்டு. அது வந்து எங்கேயும் நடக்காது. அதாவது உனக்கு இன்னொரு பர்சன் வந்து நடுவுல நின்னு உன் காசை கட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்காண்டி நீங்க பையர்காண்டி நான் பேசுறேன்னு சொல்லி கிரெடிட் கேட்க மாட்டாங்க. சரி, ஆக்சுவலா பையர்கிட்ட பேசுறது ஈஸிங்க. ஜஸ்ட் டெல்லிங் என்னோட டேர்ம்ஸ் இது, நீங்க ஓகேனா சொல்லுங்கன்னா they will actually agree at one point of time. அப்படி இல்ல உங்கள்ட்ட அது இல்லைன்னா you can let them go. யார் கொடுக்க போறாங்களோ let them give credit. ஆனா அவங்களை அட்ராக்ட் பண்ற அந்த இதுக்கு வந்து this has got the power. இதே எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பெரிய மேஜிக் எல்லாம் இல்லை. you just have to say I'm there போஸ்டிங் பேசிக் கான்டென்ட்ஸ். கொஞ்ச நாள்ல அந்த கான்டென்ட்டே உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். இது நான் நல்லா பண்ணோம்டா. ஃபர்ஸ்ட் நீங்க இறங்குவீங்க, அப்புறம் இறங்கினோட என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றி இருக்க ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிளே ஓட்டும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டுறவங்களே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்ப்பானுங்க, இவன் என்ன எவ்வளோ அடிச்சாலும் உட்கார மாட்டேங்கிறான். அந்த ஃபயர் உங்களுக்கு கிளம்பிடும். கிளம்புனதுக்கப்புறம் நீங்க நிப்பாட்ட மாட்டீங்க. யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். நீங்க போவீங்க, அவங்கள்ட்ட போவீங்க, இவங்கள்ட்ட போவீங்க, எல்லாத்துலையும் போவீங்க. யூ வில் ஆஸ்க் ஃபார் ஐடியாஸ். அப்படித்தான் நானும் பண்ணேன். ஐ மெட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். கெனட், எஃப்எஃப்ரா, ஹேஷ்டேக் அஸ்வின், நிறைய பேரை மீட் பண்ணேன் ஃபார் கான்டென்ட். இது எப்படிங்க பண்ணலாம், ஹவு டு ஐ பொசிஷன் மை செல்ஃப், அதெல்லாம் கேட்கும்போது they help me out. அப்படிங்கிறப்போ நீங்க அது ஆரம்பிச்சாதான் அது நடக்கும். யூ கேன் அட்ராக்ட் இன்டர்நேஷனல் பையர்ஸ். சி ஐ வுட் ரதர் சே இன்டர்நேஷனல் பையர்ஸ், டொமஸ்டிக் பையர்ஸ்லாம் தாண்டி என்னோட பையர்ஸ் யாரு அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரீமியமா நான் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஒரு ஆர்டர்ல நிக்கணும், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், அதை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதை கான்டென்ட் மூலமா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க வந்து நினைச்சுக்கிறது கிடைக்கிற ஆர்டர்லாம் எடுத்துக்க வேண்டியது, கம்மியான மார்ஜினுக்குலாம் ஒர்க் பண்ண வேண்டியது, ஓப்பன் காஸ்டிங் காமிச்சு கஷ்டப்பட வேண்டியது. நீங்க அதெல்லாம் பண்றீங்க. நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க போய் கஷ்டப்படுற இடத்துக்கு நீங்க போறீங்க. யூ ஃபிக்ஸ் யுவர் கஸ்டமர். அப்போ ஃபிக்ஸ் யுவர் கஸ்டமர் அப்படின்னா நீங்க இருக்கேன்னு சொன்னாதானே கஸ்டமருக்கு தெரியும். நான் சொல்லவும் மாட்டேன், கான்டென்ட்டும் போட மாட்டேன், வெப்சைட்டும் பில்ட் பண்ண மாட்டேன், ஆடும் ரன் பண்ண மாட்டேன், ஆர்டர் மட்டும் கிடைக்கணும். வாய்ப்பில்லை ராஜா. இங்க நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா நான் உங்க கையில கொடுத்தனா நீ என்ன பண்ணுவோன்னு திருப்பூர்ல யாரையா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஆனா பகவதி குடோன் போனோம் அப்படின்னா ஃபேப்ரிக் எடுக்கலாங்க, ஓவர்சைஸ் டிஷர்ட் பண்ணலாங்க, ஒரு மார்ஸ் டிஷர்ட் பண்ணலாங்க. எடுத்தோன்னா அவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் போறாங்க. நீங்க அந்த ஃபினான்ஸ் வித் ஷரண் அவங்கள்ட்ட இந்த இஸ் அ குட் ஆசம் கிரியேட்டர், ஃபினான்ஸ் கிரியேட்டர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, நான் ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த பிராண்டை லான்ச் பண்ணாது, அதை பத்தி யூ ஸ்டார்ட் மேக்கிங் கான்டென்ட். பீப்புள் என்ன சொல்றான்னு கேளு, அந்த பீப்புள் என்ன ரெக்யர்மெண்ட் சொல்றான்னு கேளு, அதை வச்சு ப்ராடக்ட் பண்ணி சம்பாரிச்சுக்கோ. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நீ போய் போட்டுட்டு அதை விற்கிற கஷ்டப்படுறதை விட அவன் என்ன கேட்கறானோ அதை பண்ணு, அவனுக்கு கேட்டர் பண்ணு. அதே நிறைய பேருக்கு தேவைப்படும். எந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் பண்ணு, போதும். அது பீப்புளுக்கு என்ன தேவையோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பண்ணா போதும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த அந்த பிளஸ் ஆர் மைனஸ், அந்த லைட்டா இடிச்சு பார்த்து விளையாண்ட, லைட்டா லான்ச் பண்ணதெல்லாம் இது பார்த்துக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டோம். நீங்க ஆல்ரெடி நமக்கு அதுலயே வந்து டைம் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். ஸோ எப்படி நீங்க பாட்காஸ்ட் ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் பணம் பண்றதுக்கு ஒரு விஷயம் அவங்க கையில இருக்கும். பட் ஆனா அந்த பணம் பண்றதையும் தாண்டி எனக்கு இது பிடிச்சிருக்கே, நான் அதை பண்ணணும்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா அதுல பணம் வராது. ஆனா யூ லைக் இட், அதை பண்ணணும்னு மனசு எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும். நீங்க ஒரு யூ வில் பி அன் அப்பேரல் ஃபேக்டரி பர்சன், பட் லெட்ஸ் சே நீங்க எனக்கு ஒரு
கஃபே ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு தாண்டி எனக்கு இந்த பாட்காஸ்ட்டில் எப்பவுமே எனக்கு ஒரு அட்மிரேஷன் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து நெட்வொர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு பேசிட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க கூட உட்காந்து இன்ட்ராக்டிவா, எனக்கு இந்த புக்கை பார்த்து படிச்சு கஷ்டப்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆமா ஸ்கூல் படிக்கும் போதே யாராவது நல்லா படிப்பாங்க, அதை எனக்கு கதையா சொல்லணும், எனக்கு அதை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு வீட்லயும் சொல்லி கொடுக்குறதும் அப்படிதான் சொல்லுவாங்க, படிச்சுக்குவாங்க, அவங்க படிப்பாங்க, எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இட் வாஸ் மச் ஈஸியர் ஃபார் மீ. அந்த ஃபார்மேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ saw that happening in podcast. ஆனா அதெல்லாம் பண்ணா நல்லா பண்ணா உனக்கு பணமும் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ நல்லா இருக்கே, பேசுறோம், நம்ம லேர்ன் பண்றோம். சரி பாட்காஸ்ட் இது வெளியில என்ன திங்க் பண்ணலாம், உங்களுக்கு இவ்வளோ பண்ணா உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதா, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் பண்றதால உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது. பணத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்குது அதை பண்றோம். வி லைக் வாட் வி டூ, மனசுக்கு பிடிச்சது செய்யறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லேர்ன் பண்ணுறேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் இந்த மென்டரை காஸ்ட்லியாக ஒரு ஏதோ ஒரு பெரிய குரூப் மூலமாக நான் போய் அப்ரோச் பண்ணி நான் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு மென்டார்ட்ட போகிறத விட நான் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். ஒரு ஸ்டேஜில் இருக்க ஸ்பீக்கர் கூட நான் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். ஸோ அட் த சேம் டைம் எனக்கும் என்னோட டவுட்ஸையும் நான் கேட்டுக்கிறேன், நான் கைட் பண்ணுறேன். they become my personal mentor. அந்த மாதிரி நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். கண்டிப்பா. ஸோ இந்த மேஜிக்லாம் எனக்கு இங்கே நடந்துச்சு. ஸோ அந்த பாட்காஸ்ட் மூலமா ஐ மெட் a lot of amazing people. அந்த கான்டாக்ட்ஸ், அந்த growth, அதோட லெவலே வேற. that gives you that space. So you are so happy. ஆமா, உங்களுக்கு பிடிச்சத யாருக்கு தான் பிடிக்காது. டெஃபினட்டா. see it is tiring, கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும். எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு விஷயம் கிடைக்காது. கண்டிப்பா. ஸோ ஆஃப்டர் ரெக்கார்ட்னா நீங்க இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பீப்புளுக்காகவும் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எப்படி உங்களுக்கு அதுக்கெல்லாம் உண்மையாலுமே டைம் இருக்கா? இதையே பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. ஹவ் யூ ஆர் மேனேஜிங் இட்? இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லையடா, இந்த கொஸ்டின் எப்படா வந்துச்சு? ஓகே, சி எல்லாரும் there is some form of asset building வந்து நடக்குது. சி நம்ம கார்மெண்ட்ஸே வச்சிருக்கோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் கார்மெண்ட்ஸையும் பாருங்க, என்டர் பண்ணுறவங்களையும் பாருங்க, சம் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் க்ரோ பண்ணக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல ஒரு 6-7 ஃபிகர்ஸுக்கு வந்து உங்களோட ஏஜென்சியை க்ரோ பண்ணிட்டீங்க. உங்களோட பர்சன்டேஜ் ரன்னிங் ஏஜென்சி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் யூஆர் மேக்கிங் 7 ஃபிகர்ஸ். உங்கள் ஃபேக்ட்ரியும் எக்ஸ்போர்ட்ஸ் அது இது நிறைய பண்ணி யூஆர் மேக்கிங் 7 ஃபிகர்ஸ்னா ஜஸ்ட் ராவாக யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ரியல் எஸ்டேட். அதே மாதிரி தான் நானும் யோசிச்சு உள்ளே போனேன். ஓகே, போதுன்ற அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு கான்டென்ட் அதுன்னு பேசிட்டு டக்கு நாங்கள் போனோம்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வேங்க. கண்டிப்பா. ஏன்னா அது டோட்டலாக ராவாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு அது டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியல. ஏன்னா நம்ம இங்கே இருக்க டைனமிக்ஸ் வேற, ஒரு உள்ளே போறீங்க, அந்த லீகலு ஈஸி நிறைய விஷயம் இருக்கு. சி அதுக்கெல்லாம் எல்லாரும் ஆள் இருக்காங்க. பட் அன்டில் அன்லெஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் சின்னதாக பண்ணுற மிஸ்டேக் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ஏன்னா எந்த லேண்டுமே இட்ஸ் நாட் பிலோ, ஒரு பெரிய வேல்யூக்கு பிலோ கிடையாது. கண்டிப்பா. ஸோ அப்படிங்கிறப்போ நான் போனப்போ ஐ ஃபேஸ்ட் ஆல் தட். ஓகே. அண்ட் என்னோட ஃபேமிலிலையுமே சில பேர் அது ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க. தே டோல் தட் சி உன்னோட அப்பேரல் இட்ஸ் ஆல் செட் அண்ட் நவ் யூஆர் கைடிங் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் டூயிங் பாட்காஸ்ட். குட். உனக்கு டைம் இருக்கா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா ஐ கைட் பீப்புள் நவ். ஓகே. ஐ எம் ஆல்ரெடி ஃபுல், என்னோட ஃபேக்ட்ரியும் ஃபுல்லு. whatever I'm doing is enough for me. ஸோ வர்றவங்களுக்கு ஐ எம் கைடிங், ஐ எம் an incubator for apparel, நெட் பேஸ்ட் apparel நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் தட், போதும். அண்ட் பாட்காஸ்ட்டும் எவ்ரி டே யூ டோன்ட் கெட் டு டாக். கண்டிப்பா. ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் அப் அ நியூ ஹசல் அண்ட் தட்ஸ் தி திங். இது நான் லான்ச் பண்ணக்கப்புறம் சொன்னீங்க, இப்போயே உடைச்சாச்சு. ஸோ வில் பி லான்ச்சிங் தட் வெரி சூன். ஸோ ஆல் ரைட், எண்ட் ஆஃப் த செஷன். பாட்காஸ்ட் ஐ திங்க் நிறைய வேல்யூ ஷேர் பண்ணோம். ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. த கிவிங் ஆட்டிடியூட் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ டு க்ரோ ஹை. அண்ட் கம்மிங் ஈவெண்ட்டுக்கும் என்னோட விஷஸ் நல்லா பண்ணுங்க. அண்ட் ஐ வில் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் த ஈவெண்ட். நல்லா பண்ணலாம். ஷியோர். ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you.